வெல்கம் டு சிவி ஆடியோ நாவல்ஸ். எழுத்தும் வாசிப்பும் நான் உங்கள் சித்ரா வெங்கடேசன். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய இந்த ஆடியோ நாவலில் நீங்கள் கேட்கவிருக்கும் கதை சித்ரா வெங்கடேசனின் கண்களின் பதில் என்ன மௌனம்மா, சஞ்சய் நீரஜாவின் காதல் கண்ணாமூச்சி ஆட்டம். மௌனம் 1. சென்னை விமான நிலையம். சிங்கப்பூர் விமானம் வர அரை மணி நேரம் தாமதமாகும் என்று அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். விமானம் வர தாமதம் என்றதும் சஞ்சய்க்கு எரிச்சலாக இருந்தது. அவளை 3 வருடம் கழித்து பார்க்க போகிறான். அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் அவளை அழைத்து போக வந்த நிகேதனோடு இவனும் வந்தான். விமானம் வர இன்னும் அரை மணி நேரம் தாமதமாகும் என்றும் சொன்னதும் இப்போது அவனுக்கு கடுப்பாக வந்தது. அவனின் தவிப்பு அவளுக்கு தான் புரியவில்லை என்றால் இவர்களுக்கும் கூட புரியவில்லை. அவளை எப்போது பார்ப்போம் என்று அவன் தவிப்பது இவர்களுக்கு எப்படி தெரியுமாம்? அவளே அதை எதிர்பார்த்தாலோ என்னவோ. இந்த 3 வருடத்தில் அவள் 3 முறை இந்தியா வந்தாள். ஆனால் இவனால் தான் அவளை பார்க்க முடியவில்லை. இவனால் எப்படி பார்க்க முடியும்? அவள்தான் வேண்டுமென்றே இவன் இல்லாத போது வந்தாளே. ஆனால் அவள் இனி இங்குதான் இருக்கப் போகிறாள். அது தெரிந்தும் இன்றே அவளை பார்த்துவிட வேண்டும் என்ற முடிவோடு வந்திருக்கிறான் சஞ்சய். ஆனால் ஃப்ளைட் தான் தாமதம். சஞ்சய் அவளை அழைத்து செல்ல வந்திருப்பதை அவள் பார்த்தால் சந்தோஷப்படுவாளா? இல்லை. அவனுக்கு நினைக்கும் போதே படபடப்பாக வந்தது. கைநகங்கள் தானாக வாயை நோக்கி சென்றது. சஞ்சய் படபடப்புடன் நகங்களை கடித்துக் கொண்டிருப்பதை சற்று தள்ளி நின்றிருந்த நிகேதன் கவனித்தான். உடனே அவன் அருகில் வந்த நிகேதன், டேய் மாப்பிள்ள, அதான் நான் அப்பவே சொன்னேனே, நீ ஆஃபீஸ்க்கு போய் மீட்டிங் அட்டன் பண்ணு, நான் மட்டும் ஏர்போர்ட் வரேன்னு. நீ தான் இல்லை டைம் இருக்கு, நம்ம ஏர்போர்ட் போயிட்டு 1 hour ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொன்னேன். இப்போ டென்ஷனாக இருக்க, இன்னும் 1/2 hour ஆகும்னு வேற சொல்கிறாங்க. நீ கிளம்பி போய் மீட்டிங் அட்டன் பண்ணு, நான் இங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு வரேன் என்று கூற, தன் டென்ஷனுக்கான காரணத்தை தவறாக புரிந்து கொண்ட தன் நண்பனை பார்த்த சஞ்சய், இவன் தெரிஞ்சுதான் இப்படி பேசுறானா, இல்லை இவனுக்கு உண்மையிலேயே எதுவும் தெரியலையா என்று சந்தேகமாக இருந்தது. இருந்தாலும் தன் நண்பனுக்கு கொஞ்சம் மூளை கம்மிதான், எதுவும் தெரிஞ்சிருக்காது என்று மனதில் நினைத்து கொண்டு அவனிடம், மச்சான் நான் எங்க டென்ஷனா இருக்கேன், மீட்டிங்க்கு இன்னும் டைம் இருக்கு, எனக்கு தெரியும், நான் சாதாரணமாக தான் இருக்கேன் என்று பதட்டத்தை மறைக்க பார்த்தான். உன்னோட மூஞ்சியே நீ டென்ஷனா இருக்குன்னு சொல்லுது, இதில் நகத்தை வேற கடிக்கிற, நீ டென்ஷனியா இல்லைன்னு என்கிட்டயே சொல்றியா? எனக்கு தெரியும் மாப்பிள்ள, நீ தான் 24 மணி நேரமும் ஆஃபீஸை பற்றி மட்டுமே திங்க் பண்ற ஆளாச்சு, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்று நிகேதன் கூற, இனிமேல் டென்ஷன் ஆனால் நகத்தை கடிக்கக்கூடாது, இவன் கண்டுபிடிச்சிருவான், பரவாயில்ல, நம்ம ஏன் டென்ஷன் ஆனோன்னு இவனுக்கு தெரியல என்று சஞ்சய் மனதில் நினைத்து கொண்டு வெளியேவோ, மச்சான் மீட்டிங்க்கு போக லேட் ஆகிடும்னு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்துச்சு. ஓகே, நான் இதுக்கு மேலே டென்ஷன் ஆக மாட்டேன், நாம் 2 பேரும் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போவோம், அப்புறம் மீட்டிங் அட்டன் பண்ணுவோம், கூல் என்று தன் நண்பனை அடக்கினான். இவர்கள் எதிர்பார்க்கும் அவள் வருவதற்குள் இவர்களின் அறிமுகம். சஞ்சயும் நிகேதனும் 29 வயது நிரம்பிய அழகான ஆண்மகன்கள். இருவரும் நெருங்கிய நண்பர்கள். MBA முடித்துவிட்டு உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்தை திறம்பட ஒன்றாக நடத்தி வருகின்றனர். இன்னும் சிறிது நேரத்தில் விமானம் தரையிறங்க போகிறது என்றதும் நீரஜாவிற்கு ஏதோ இன்னும் புரியாத சந்தோஷம் ஏற்பட்டது. இந்த 3 வருடம் இவள் இங்கு இல்லை என்றாலும் தன் குடும்பத்தோடு தொடர்பில் இருக்கிறாள். 3 முறை அவர்களை சந்தித்து விட்டு சென்றிருக்கிறாள். அவர்களும் இவளை அங்கு வந்து பார்த்து விட்டு செல்வார்கள். ஆனால் அவனை பார்த்து 3 வருடம் ஆகிவிட்டது. இன்றே அவனை பார்க்க முடியவில்லை என்றாலும் சென்னை வந்தால் அவனை பார்க்க முடியாமல் போகாது. அதுவே அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இதற்கும் அவனை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, ஏன் அவன் நினைவே கூடாது என்றுதான் அவள் சிங்கப்பூர் சென்றது. ஆனால் அப்படி இருக்கத்தான் அவளால் முடியவில்லை. அவள் சென்னை வர வேண்டிய அவசியம் வந்தபோது கூட அவன் இங்கில்லை என்று தெரிந்துதான் வந்தாள். ஆனால் இந்த 3 வருடத்தில் அவனை மறக்கத்தான் முடியவில்லை. இனியும் அவனை பார்க்காமலோ அவனுடன் பேசாமலோ இருக்க முடியாது என்று தெரிந்துவிட்டது. இந்த மனநிலையில் சிங்கப்பூரில் இருப்பதில் எந்த பயனும் இல்லை. அதனால் இதோ சென்னைக்கு உடனே புறப்பட்டு விட்டாள். நீரஜா விமானத்தில் அவனை பற்றி யோசனையில் இருக்கும் போதே அவளோடு வந்த வெற்றி அவளை அழைத்தான். நீரஜ், நீரஜ், நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு தானே வர என்று அவன் அவளோடு பேசிக்கொண்டு வந்ததை கேட்டாளா
என்ற சந்தேகத்தோடு கேட்டான். இவன் வேற தொண்ணு பேசிக்கிட்டே வரான், இதை நான் கேட்டுக்கிட்டு வேற வரணுமா என்று மனதில் நினைத்து கொண்டு கேட்டேன் வெற்றி. இருந்தாலும் மீதிய வீட்டுக்கு போனதை பேசிப்போமா என்று அவன் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள். ஓகே டியர் என்று அவனும் அமைதியாகிவிட்டான். விமானம் தரையிறங்கி பயணிகள் வருவது தெரிந்தது சஞ்சய்க்கு. அவளின் வருகையை அவன் கண்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. அவனை அதிக நேரம் தவிக்க விடாமல் உடனே அவன் கண்களுக்கு அவள் தெரிந்தாள். அவள் அதே போல் அழகாக இருந்தாள். அதே ஒல்லியான தேகம், ஆகாய நீல நிறத்தில் அனார்கலி சுடிதாரை அணிந்திருந்தாள். நீளமாகவும் இல்லாமல் குட்டையாகவும் இல்லாமல் அவள் முதுகை தொட்டு கொண்டிருக்கும் தலைமுடியை விரித்து இரு பக்கமும் கொஞ்சம் முடி எடுத்து கிளிப் போட்டிருந்தாள். அவளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவன் கண்கள் சொல்லியது. ஆனால் அடுத்த நொடியே அவன் கண்களுக்கு அவளோடு இணைந்து நடந்து வந்தவன் தெரிந்தான். அவனின் உற்சாகம் குறைந்துவிட்டது. அவன் யார் என்ற கேள்வியே சஞ்சய் மனதில் இருந்தது. அவளை நிகேதனும் பார்த்து விட்டான். டே மாப்பிள, நீரஜா வந்துட்டாடா என்று சஞ்சயிடம் தகவல் கூறினான். விமானத்திலிருந்து இறங்கி வெளியில் வரும்போதே நீரஜா சஞ்சயை பார்த்து விட்டாள். ஏனோ அவளுக்கு மனதில் உற்சாகம் பிறந்தது. இன்றே அவனை பார்ப்போம் என்று அவள் நினைக்கவே இல்லை. உண்மையில் இது அவளுக்கு ஆனந்த அதிர்ச்சிதான். ஆனால் சஞ்சயின் பார்வை அவள் மீது இல்லாமல் வேறெங்கோ பார்த்தது. அந்த பார்வை வெற்றியின் மீது இருப்பதை தெரிந்து கொண்டாள். வேண்டுமென்றே அவனோடு நெருக்கமாக இணைந்து பேசிக்கொண்டே நடந்து வந்தாள். சஞ்சய் நிகேதன் அருகில் வந்த நீரஜா, நிக்கி என்று நிகேதனை கட்டிக்கொண்டு, உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா என்று கூறினாள். ஹே, நானும் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண நேரு என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டான் நிகேதன். நிக்கி, இது வெற்றி, என்னோட ஒன்னா ஒர்க் பண்றாரு. இவர் சின்ன வயசுலேயே சிங்கப்பூர்ல செட்டில் ஆயாச்சு. சென்னைக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. வெற்றியோட சில ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் இருக்காங்க, அவங்கள மீட் பண்ண வந்திருக்காரு என்று வெற்றியை நிகேதனுக்கு அறிமுகப்படுத்தினாள். நைஸ் மீட்டிங் யூ என்று இருவரும் கரம் குலுக்கினர். இதையெல்லாம் சஞ்சய் ஒரு பார்வையாளனாக பார்த்து கொண்டிருந்தான். நீரஜா அவன் பக்கம் திரும்ப கூட இல்லை. அது கஷ்டமாக இருந்தாலும் வெற்றியை நீரஜா ஃப்ரெண்ட் என்று அறிமுகப்படுத்தியது ஏனோ அவனுக்கு ஆறுதலாக இருந்தது. நிகேதன் பக்கத்தில் அமைதியாக நின்று கொண்டிருந்தவனை பார்த்த வெற்றி நீரஜாவிடம், நீரஜ் இது யாரு என்று கேட்டான். வெற்றி கேட்டதற்கு பதில் சொல்லாமல் சஞ்சயை ஒரு பார்வை பார்த்தாள் நீரஜா. அவளின் பார்வையை சஞ்சயின் விழிகள் சந்திக்க அவன் மனதோ ஒரு ஹாய் தான் இல்லை, என்னை அறிமுகப்படுத்த கூட முடியாதா என்று கேள்வி கேட்டது. இருவரும் மௌனமாக இருக்கவே வெற்றி, இது சஞ்சய், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அப்புறம் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் என்று நிகேதனை அறிமுகப்படுத்தினான். வெற்றி, ஹாய், நைஸ் மீட்டிங் யூ என்று கையை நீட்ட சஞ்சயோ சிரித்துக்கொண்டே கை குலுக்கினான். இதை பார்த்து கொண்டிருந்த நீரஜாவோ, என்கிட்ட ஹாய் எப்படி இருக்கன்னு கேட்க கூட ஐயாவுக்கு கசக்குதோ என்று மனதில் நினைத்து கொண்டாள். அவர்களின் உடைமைகளை எடுத்துக்கொண்டு அனைவரும் வெளியே வர சஞ்சய் காரை எடுக்க நிகேதன் அவன் அருகில் அமர பின்னிருக்கையில் நீரஜாவும் வெற்றியும் அமர்ந்தனர். வெற்றி நீரஜாவிடம் பேசிக்கொண்டே வர நீரஜாவிற்கு அது பிடிக்கவில்லை என்றாலும் சஞ்சய்க்காக வேண்டுமென்றே அவனோடு பேசிக்கொண்டு வந்தாள். நிகேதனோ பேசாமல் இரண்டு காதிலும் பஞ்சை அடைத்துக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டு இருக்கையில் சாய்ந்து விட்டான். சஞ்சய்க்கு எரிச்சலாகத்தான் இருந்தது. வெற்றி அவளோடு பேசிக்கொண்டிருப்பது மட்டும் இல்லாமல் நடுநடுவே நீரஜ், டியர் என்று அவன் உபயோகப்படுத்திய வார்த்தைகள் அவனுக்கு கோபத்தை வரவழைத்தது. நீரஜாவை பார்க்க அவளோடு வந்த அவனுக்கு இப்போது ஏன் இங்கு வந்தோம் என்று தோன்றிவிட்டது. அவனின் கோபத்தை கார் மீது காட்ட அந்த கார் வேகமாக பறந்தது. மௌனம் 2. வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அடிக்கடி வாசலை பார்த்து கொண்டிருந்தாள் ஜானவி. 2 வயது ஜெய்குட்டிக்கு சாப்பாடு ஊட்டி கொண்டிருந்த வைஷ்ணவி அவளை கவனித்துக் கொண்டிருந்தாள். ஜானு, ஏன் இப்படி வீட்டுக்கோ வாசலுக்கோ அலைஞ்சிட்டு இருக்க? அதான் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பிட்டுதா ஃபோன் பண்ணாங்களே, அப்புறம் என்ன டென்ஷன் என்று வைஷ்ணவி அவளிடம் கேட்க, நீ சும்மா இரு, மழை பெய்யுது, அவங்க எப்படி வருவாங்க என்று ஜானவி பதில் கூறினாள். ஆமா, அவங்க நடந்து ஊர்வலமா வராங்க, மழையில நனைய. இருந்தாலும் நீ ரொம்ப ஓவர். அங்க கார்ல ஏறி இங்க இறங்க போறாங்க, அப்புறம் ஏன் இப்படி பில்டப் பண்ற? பேசாம உள்ள போய் வேலையை பாரு என்று வைஷ்ணவி கூற, எனக்கு தெரியும், நீ ஒழுங்கா பிள்ளைக்கு சாப்பாடை விட்டு என்று சொல்லிவிட்டு மறுபடியும் வாசலை பார்த்தாள் ஜானவி. என்னை விட உனக்கு நீரஜாவை தானே ரொம்ப பிடிக்கும் என்று வைஷ்ணவி மனதில் நினைத்து கொண்டாள். வாசலில் கார் நிற்கும் சத்தம் கேட்டது. ஜானவி வெளியே ஓடி வந்தாள். காரிலிருந்து இறங்கிய நீரஜா ஜானு என்று ஓடி வந்து ஜானவியை கட்டிக்கொண்டாள். அவளுடன் வெற்றியும் வந்தான். சஞ்சயும் நிகேதனும் காரில் இருந்த அவர்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டிருந்தனர். நிரு, என்ன இப்படி இழைச்சிட்ட? சரியா சாப்பிட்றதில்லையா என்று அக்கறையாக விசாரித்தாள் ஜானவி. நீரஜ், நீ ஏற்கனவே ஒல்லியாதான் இருக்க,
இதில் நீ எலிச்சட்டை தான் இவங்க சொல்றாங்க என்று வெற்றி கிண்டல் செய்தான். அது இல்லை வெற்றி, நம்ம மேல பாசமா இருக்கிறவங்களுக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா அப்படித்தான் தெரியும் என்று நீரஜா விளக்கம் கொடுத்தாள். நீரஜாவுடன் வந்த புதியவனை ஜானவி பார்க்க, ஜானு இவர் பேர் வெற்றி, என்னோட ஒர்க் பண்றாரு, இந்தியாவிலேயே கொஞ்ச நாள் இருக்க வந்திருக்காரு, நம்ம வீட்டில தான் தங்க போறாரு என்று நீரஜா சொல்லிக் கொண்டிருக்க, அவர்களின் உடைமைகளை எடுத்துக்கொண்டு பின்னே வந்த சஞ்சய்க்கு இந்த செய்தி அதிர்ச்சியாக இருந்தது. ஓ அப்படியா, இவர் எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கலாம் என்று நீரஜாவிடம் சொன்ன ஜானவி வெற்றிக்கு வணக்கம் தெரிவித்தாள். சஞ்சயுடன் பொருட்களை எடுத்து வந்த நிகேதனோ, நவி 2 பேரையும் வெளியிலே நிக்க வச்சு பேசுறதா ஐடியாவா என்று கேட்டான். ஐயோ இல்ல தனு என்று சொல்லி அனைவரையும் ஜானவி உள்ளே அழைத்து கொண்டு சென்றாள். உள்ளே நுழைந்ததும் சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருந்த ஜெய்குட்டியிடம் சென்றாள் நீரஜா. ஜெய்குட்டி, அத்தைக்கிட்ட வாங்க, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா செல்லும் என்று அவள் அழைக்க, அத்தை என்று ஜெய் தாவிக்கொண்டான். அதை அதிசயமாக பார்த்தனர் ஜானவியும் நிகேதனும். பின் ஜானவியோ, பார்த்தீங்களா தனு, நாம எவ்வளவு சொல்லி கொடுத்தோம், அத்தை வந்தா கோவிச்சுக்கணும், அத்தவங்க கூட இல்லாம வெறும் வீடியோ சாட்டிங்லயே பேசி ஏமாத்தினதுனால நீ அத்தை கிட்ட பேசக்கூடாதுன்னு எவ்வளவு சொன்னோம், எல்லாத்தையும் மறந்துட்டு அவகிட்ட ஒட்டிக்கிட்டான் பாருங்க என்று கூற, அவன் என்னோட பையன் நவி, நான் தங்கச்சி கிட்ட எப்படி நடந்துக்கணும், பொண்டாட்டி கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஃப்ரெண்டு கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும், அதே மாதிரி என்னோட பையனும் இருக்கான் இல்லடா செல்லும் என்று ஜெயிடம் கேட்க, அவன் ஆமாம் என்று தலையாட்டி நீரஜாவின் கன்னத்தில் முத்தம் கொடுத்தான். அப்படியெல்லாம் இல்லை நிக்கி, என்னோட செல்லத்துக்கு எல்லாரையும் விட அத்தையை தான் ரொம்ப பிடிக்கும், என்னோட சமத்து என்று கூறி நீரஜாவும் ஜெயின் கன்னத்தில் முத்தமிட்டார். பின் அருகில் இருந்த வைஷ்ணவியிடம், எப்படி இருக்க வைஷு என்று விசாரித்தாள். நல்லாதான் இருக்கேன் நீரு என்றவள், அப்படி சொல்லாத நீரு, நான் ரொம்ப நாள் கழிச்சு ஜெய் பார்க்கறதுனால அப்படி சொல்றான், நான் எப்பவும் அவன் கூட இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் என்னதான் பிடிக்கும் பாரு என்றபடி, ஜெய்குட்டி உங்களுக்கு அத்தை பிடிக்குமா இல்லை சித்தி பிடிக்குமா என்று கேட்க, அத்தை பிடிக்கும் என்று நீரஜாவை கட்டிக்கொண்டான் ஜெய். அப்படி சொல்லுங்க ஜெய்குட்டி என்று திரும்பவும் குழந்தையின் கன்னத்தில் முத்தமிட்டு, வாங்க செல்லத்துக்கு நானே சாப்பாடு ஊட்டுறேன் என்று வைஷ்ணவிடம் இருந்த சாப்பாட்டை வாங்கி நீரஜா ஊட்ட ஆரம்பித்தாள். இந்த 2 வயசு குட்டிக்கு கூட இவளை பிடிச்சிடுது என்று நொந்து கொண்ட வைஷு சஞ்சயை பார்க்க, அவனும் அங்கு நின்றிருந்த வெற்றியை பார்த்து கொண்டிருந்தான். அப்போதுதான் அவளும் வெற்றியை பார்த்தாள். பின் நீரஜாவிடம் வெற்றியை யார் என்று கேட்க, அவளோ ஃப்ரெண்ட் என்று கூறினாள். ஏதோ வெற்றியை பார்க்க தன்னோட ரூட் கிளியர் ஆகும் போல என்று வைஷு மகிழ்ச்சி அடைந்தாள். வெற்றி, நீங்க என்ன நிக்கிறீங்க, நிரு ஜெய பார்த்துட்டா இல்லையா, அதுக்கப்புறம் எல்லாமே மறந்துடுவா என்ற நிகேதன், நவி வெற்றிக்கு அவரோட ரூமை காட்டு, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆக்கிட்டு வாங்க வெற்றி, சாப்பிடலாம் என்று சொன்னதும், வாங்க வெற்றி என்று ஜானவி அவனை அழைத்து கொண்டு போக, நிரு வெற்றி வெறும் ஃப்ரெண்டு தானா இல்ல பாய் ஃப்ரெண்டா என்று சஞ்சயை பார்த்து கொண்டே வைஷு கேட்க, வெறும் புன்னகையை மட்டுமே நீரஜா பதிலாக அளித்தாள். அவள் என்ன பதில் சொல்வாள் என்று சஞ்சய் எதிர்பார்க்க, அவளின் புன்னகைக்கு என்ன அர்த்தம் என்று புரியாமல் தவித்தான். அது மட்டுமல்ல, வந்ததிலிருந்து இன்னும் அவனிடம் நீரஜா ஒரு வார்த்தை பேசவில்லை. இன்னும் அவன் மேல் இருக்கும் கோபம் போகவில்லையா, இல்லை சஞ்சய் என்ற ஒருவனை மறந்தே விட்டாளா? இதற்கு மேலும் அங்கிருக்க அவனுக்கு பிடிக்கவில்லை. மச்சான், நான் ஆஃபீஸ்க்கு போய் மீட்டிங்கான ஏற்பாட்டை பார்க்குறேன், நீ மெதுவா வா என்று சொல்ல, என்ன மாப்பிள்ள, என்ன அவசரம், இருடா லஞ்ச் டைம் வரப்போகுது, சாப்பிட்டே போகலாம், மீட்டிங்க்கு டைம் இருக்குல்ல என்று நிகேதன் சஞ்சயை தடுத்தான். இல்லடா நான் இங்கே சாப்பிட்டுக்கிறேன், நீ பொறுமையா சாப்பிட்டு வா என்று சஞ்சய் கிளம்பும் போது, இருங்க சஞ்சய், நானும் வீட்டுக்கு போகணும், என்னை டிராப் பண்ணிடுங்க என்று வைஷ்ணவி கூற, சரி வா என்றான் சஞ்சய். வைஷு, எதுக்கு அதுக்குள்ள வீட்டுக்கு போகணும், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போ என்று நிகேதன் சொன்னதற்கு, இல்ல மாமா, எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் வரேன், அக்கா கிட்ட சொல்லிடுங்க, வயநிரு என்று விடை பெற்று வைஷ்ணவி சஞ்சயோடு சென்றாள். அவர்கள் சென்றதும் நிகேதன் நீரஜாவிடம் வந்தான். நிரு, என்ன இது, சஞ்சய் எல்லாம் மறந்துட்டு உன்னை ரிசீவ் பண்ண ஏர்போர்ட் வந்தான், நீ இப்படி சஞ்சய் கிட்ட பேசாம இருக்கலாமா, பாரு அவன் ஹேட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் என்று கூற, அவனோட ஃப்ரெண்டை ஏர்போர்ட்டுக்கு வர சொன்னா, அவரா வந்தாரு, இப்ப அவரா போயிட்டாரு, அப்படி எல்லாம் மறந்துட்டு இருந்தா வந்ததோ அவரே விசாரிச்சிருக்கலாமே, ஏன் செய்யல, இதை முதல்ல உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கேளு, குட்டி நீங்க சாப்பிடுங்க செல்லும் என்று இதுதான் என்னோட பதில் என்பது போல் ஜெயை கவனிக்க ஆரம்பித்து விட்டாள். இதற்கு மேல் இவளிடம் பதில் கிடைக்காது என்று அங்கிருந்து சற்று தள்ளி வர, வெற்றிக்கு ரூமை காட்டிவிட்டு ஹீட்டரையெல்லாம் ஆன் செய்துவிட்டு ஜானு கீழே இறங்கி வர, பேசினால் நீரஜாவுக்கு கேட்காத தூரத்திற்கு ஜானுவை அழைத்து கொண்டு போனான். என்ன தனு, சஞ்சய் வைஷு எங்க காணோம் என்று கேட்க, சஞ்சய் ஆஃபீஸ்க்கு போயிட்டான், வைஷு வீட்டுக்கு போறேன்னு சொல்லி அவன் கூட கார்ல போயிட்டா என்று நிகேதன் பதில் கூறினான்.
என்ன தனு, இப்பதான் நிறு வந்திருக்கா, அதுக்குள்ள எதுக்கு வீட்டுக்கு போனா? சஞ்சயும் எதுக்கு அனுப்புனீங்க? சாப்பிட்டு போகலாம்ல என்று ஜானவி கேட்டதற்கு, வைஷு பத்தி உனக்கே தெரியல, நீயும் நிறுவும் க்ளோஸா இருக்கிறது போல வைஷு நிறு கூட அவ்வளவு க்ளோஸ் இல்லை. விடு, ஆனா நிறுவால தான் சஞ்சய் கிளம்பிட்டான் என்று நிகேதன் கூறினான். என்ன சொல்றீங்க தனு என்று அவள் புரியாமல் கேட்க, நிறுவை ரிசீவ் பண்ண சஞ்சயும் கூட வந்தான். ஆனா வீட்டுக்கு வர வரைக்கும் கூட நிறு அவன் கிட்ட பேசல. ஏன் நிறுன்னு கேட்டா, ஏன் உன்னோட ஃப்ரெண்டு பேச வேண்டியது தானேன்னு கேட்கிறா என்று நிகேதன் கூறவும், கரெக்டு தானே தனு, அவ்வளவு தூரம் போன சஞ்சயே நிறுக்கிட்ட பேசியிருக்கலாமே என்று ஜானவி கேட்டார். கரெக்ட் தான், ஆஃபீஸ் போனதா அதை அவன் கிட்ட கேட்கணும் என்று நிகேதன் சிரிக்க, போதும் தனு காமெடி, ஏற்கனவே சொன்னது. இவங்க 2 பேருக்கு நடுவில் ஏதோ இருக்கு, அதான் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க. இல்லைனா 3 வருஷத்துக்கு பிறகு மீட் பண்ணாலும் ஏன் 2 பேரும் பேசாம இருக்கணும்? அவங்க 2 பேரும் காதலிச்சிருக்காங்க, ஏதோ சண்டை வந்திருக்கு, அதான் இப்படி பேசாம இருக்காங்க தனு என்று ஜானவி கூற, அப்படி இருந்தா 2 பேரும் என்கிட்ட மறைக்க மாட்டாங்க. 8 வயசுல இருந்து நீரஜாவுக்கு எல்லாமே நான் தான். அவ சஞ்சயை காதலிச்சிருந்தா என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பா. இதுக்கும் நானே அவகிட்ட கேட்டேனே, அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாலே. அது போலத்தான் அவனும். அவனோட அம்மாக்கு அப்புறம் என்கிட்ட தான் எல்லாமே ஷேர் பண்ணிப்பான். ஒருவேளை நிறுவ அவன் காதலிச்சிருந்தா என்கிட்ட சொல்ல அவன் யோசிக்க மாட்டான் என்று நிகேதன் பதில் கூறினான். அப்புறம் அவங்களுக்குள்ள என்னவா இருக்கும் தானு, ஏன் அவங்க பேசாம இருக்கணும் என்றாள் ஜானு. நீ தான் அவளுக்கு க்ளோஸ் ஆச்சு, நீ அவகிட்ட இதை பத்தி கேட்க வேண்டியது தானே என்று நிகேதன் கேட்க, அவ போன தடவை வந்தப்பவே கேட்டிருந்தானு, அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா என்று ஜானவி கேட்கவும், என்ன சொன்னா என்றான் நிகேதன். உனக்கு ரொம்ப கற்பனை ஜாஸ்தியா இருக்கு ஜானு, அதை வேஸ்ட் பண்ணாத, ஏதாவது கதையோ கவிதையோ எழுதி புக்கு போடு, என்னை விட்டுடுன்னு சொல்றா. இது கூட நல்ல யோசனையா இல்லை இருக்கு, அதை செய்யலான்னு பாக்குறேன் என்று ஜானவி கூற, நீ எது வேணா செய், ஆனா உன் புருஷன் என்ன மறந்துடாதம்மா என்றவன் ஜெய் சத்தம் கேட்டு அங்கேயே நகர்ந்தான். போது தனு, கேப் கிடைச்சா கடலை போட பார்ப்பீங்களே, நிறு மேட்ருக்கு வாங்க, நிறுவுக்கோ சஞ்சய்க்கோ என்ன சண்டையா இருக்கும் என்று அவள் கேட்க, நம்ம நிறுவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல நவி, சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு பிடிக்காத விஷயத்தை யாராவது செஞ்சா அவங்க கூட பேச மாட்டான். சஞ்சயை பற்றி அவள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கா, அதான் நிறு அப்படி இருக்கா. நம்ம சஞ்சய் மட்டும் என்னவா, அதை பற்றியெல்லாம் அவன் கவலைப்படுற ஆள் இல்லை, அதான் 2 பேரும் இப்படி இருக்காங்க. இதை சஞ்சயே என்கிட்ட சொல்லியிருக்கான். இதை தவிர நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. சரி, சாப்பாடு எடுத்து போய், நான் நிறுவை ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறேன், வெற்றி வந்ததும் சாப்பிட்லாம் என்று அவன் நீரஜாவிடம் போக, நீங்கள் என்ன சொன்னாலும் 2 பேரும் காதலிக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது தனு என்று ஜானவி மனதில் நினைத்து கொண்டாள். காரை வேகமாக சஞ்சய் ஓட்டுவதிலேயே அவனது மனம் சரியில்லை என்று வைஷ்ணவிக்கு தெரிந்தது. இருந்தாலும் அவள் சும்மா இருக்கவில்லை. எரிக்கின்ற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல நீரஜா வெற்றி பற்றி பேசினாள். ஏன் சஞ்சய், நிறு கூட வந்திருக்காரே வெற்றி, அவர் நிறுவுக்கு வெறும் ஃப்ரெண்டா மட்டும் இருப்பார் நான் நினைக்கிறீங்க என்று கேட்க, அவன் யாரா இருந்தா என்ன, இப்போ எதுக்கு அந்த பேச்சு வைஷு என்றான் சஞ்சய். அது வெற்றியை வீட்டில் தங்க வைக்கிறாங்களே, அதான் கேட்டேன் என்று அவள் சொன்னதற்கு, என் ஃப்ரெண்டா இருந்தா தங்க வைக்க கூடாதா என்று பதில் கேள்வி கேட்டான். இது வரைக்கும் நிறு அப்படி யாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததில்லை, இப்போ மட்டும் கூட்டி விட்டுட்டு வந்திருக்காளே, ஒருவேளை 2 பேருக்கும் காதலா கூட இருக்கலாம்ல என்று அவள் சொன்னதும் அவன் அமைதியாக இருக்க, பரவாயில்ல, 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் நல்லதா இருக்கு. என்ன நிறு ஒல்லியா இருக்கா, வெற்றி கொஞ்சம் குண்டா இருக்காரு, இதுவுக்கே பிடிச்சிருச்சு, அப்புறம் நமக்கு என்ன இல்லை சஞ்சய் என்றாள் அவள். வைஷு, நான் இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும், நான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன், ப்ளீஸ் கொஞ்சம் பேசாம வா என்று வைஷுவை அமைதிப்படுத்தினாலும் சஞ்சயின் மனமும் நீரஜா வெற்றியை பற்றியே நினைத்து கொண்டிருந்தது. தன் தோள் மீது தூங்கிவிட்டிருந்த ஜெயை தனது அறையிலேயே படுக்க வைத்தாள் நீரஜா. அவனுக்கு சாப்பாடு ஊட்டிவிட்டதும் நிக்கியிடம் கொடுத்துவிட்டு குளித்துவிட்டு வெற்றியோடு சேர்ந்து சாப்பிட்டதும் ஜெயை அவளது அறைக்கே கூட்டிக் கொண்டு வந்து விட்டாள். இவளோடு விளையாடி கொண்டே இருந்தவன் அப்படியே தூங்கிவிட்டான். தூங்கிக் கொண்டிருந்த ஜெயை பார்த்து கொண்டிருந்த நீரஜாவிற்கு ஒரே ஆச்சரியம். வந்தவுடனே இவளோடு ஒட்டி கொண்டானே இந்த குட்டி, என்னத்தான் அடிக்கடி வீடியோ சேட்டில் இவனோடு பேசியிருந்தாலும் அடிக்கடி அவள் அண்ணனும் அண்ணியும் சிங்கப்பூர் வந்துவிட்டு போனாலும் தன்னை பார்த்ததும் அத்தை அத்தை என்று ஒட்டிக்கொள்வான் என்று நீரஜா எதிர்பார்க்கவில்லை. எல்லாவற்றிற்கும் காரணம் இவள் அண்ணனும் அண்ணியும் தான். எப்போதும் இவள் மீது அக்கறையாக அவர்கள் இருந்தது. இவளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பதால் அந்த குட்டிக்குமே அவள் மீது பாசம் வந்துவிட்டதோ என்னவோ. ஆனால் இவ்வளவு பாசமாக இருக்கும் குடும்பத்தை கூட இவள் விட்டுவிட்டு சிங்கப்பூர் போனதற்கு காரணம் சஞ்சய் தான். அப்போது அவன் மேல் 1000 மடங்கு கோபம், ஆனால் அதையும் மீறி அதிகமான காதல். விமான நிலையத்தில் அவனை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைந்தாலும் ஏதோ சஞ்சயோடு பேச தயக்கமாக இருந்தது. இதில் அவன் வெற்றியை பார்க்க இவளை எவ்வளவு அவன் கஷ்டப்படுத்தினான். அதனால் கொஞ்சம் வெறுப்பேற்றுவதற்காக அப்படி நடந்து கொண்டாள். அவனே ஏதாவது பேசுவான் என்று எதிர்பார்த்தாள்.
ஒன்றுமே பேசாமல் சென்று விட்டான். தப்பு செய்த அவனுக்கே அவ்வளவு இருக்கும்போது இவளுக்கு எவ்வளவு இருக்கும்? இவள்தான் அவனுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாள். அவனோ இவளை பற்றி சிந்திப்பது கூட இல்லை போல. இவள் முன்தானே வைஷுவை வீட்டில் விட கூட்டிக் கொண்டு போனான். இங்கு வந்த போதெல்லாம் வைஷு சஞ்சயை பற்றி தானே பேசிக் கொண்டிருப்பாள். சஞ்சய் இப்படி அப்படி, சஞ்சயோடு இங்கே போனேன் அங்கே போனேன் என்று வைஷு சொன்ன போதெல்லாம் அவளால் நம்ப முடியவில்லை. ஆனால் இன்று நேரிலேயே பார்த்து விட்டாளே. அப்போது மந்த்ரா, இப்போது வைஷுவா? அப்புறம் எதற்கு வேறுபட்டு வந்தானா? இன்னும் என் மனதை கஷ்டப்படுத்தவா? நீரஜா சஞ்சய் பற்றிய யோசனையில் இருக்கும் போதே ஜெய் தூக்கத்திலேயே சிரித்தான். இப்படி குழந்தையாகவே இருந்திருக்க கூடாதா? எந்த ஒரு கவலையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம் என்று அவள் மனம் யோசித்தது. ஜெயின் சிரிப்பை பார்த்ததும் திரும்பவும் சஞ்சயின் ஞாபகம் வந்தது. ஜெய் பிறந்து 2 நாள் கழித்து தான் நீரஜா வந்து பார்த்தாள். நம்ம அப்பா அம்மா இல்லாததுனால அவங்களுக்கு பிறகு நீதான் எனக்கு முக்கிய நேரு, நீதான் என் குழந்தைக்கு பேர் வைக்கணும் என்று நிகேதன் சொல்லும்போது, அப்பா அம்மாவுக்கு அப்புறம் பெரியவங்கன்னு அத்தை மாமா இருக்கும்போது என்ன எதுக்கு பேர் வைக்க சொல்ற நிக்கி என்று அவள் கேட்டபோது, அத்தை மாமா தப்பா நினைக்க மாட்டாங்க, நீயே வை என்று நிகேதன் சொன்னதும், இவனுக்கு எல்லாமே வெற்றியா இருக்கணும், அதனால ஜெயின ஆரம்பிக்கிற மாதிரி பெயர் வைக்கலாம் என்று ஜெய் கிஷோர் என்ற பெயரை வைத்தாள். அந்த பெயருக்கான இன்னொரு காரணம், அது ஆங்கிலத்தில் சஞ்சய் என்ற பெயரின் பாதி. அதனால்தான் அந்த பெயரை வைத்தாள். அவளுக்கு சஞ்சயை ஜெய் என்று கூப்பிடத்தான் ஆசை. ஏனோ அப்படி கூப்பிடும் வாய்ப்பு இதுவரையிலும் அமைந்ததில்லை. ஏன், அவன் முழு பெயர் சொல்லி அழைத்தது கூட எப்போதாவதுதான். இனியும் அந்த வாய்ப்பு கிடைக்குமோ என்னவோ. மௌனம் 3. வீட்டிற்குள் வந்ததும் கைப்பையை தூக்கி போட்டுவிட்டு கோபமாக அமர்ந்தாள் வைஷ்ணவி. அவளின் கோபத்தை பற்றி தெரியாத அவளின் அன்னை சந்திரா நீரஜாவை பற்றி விசாரித்தார். வைஷு, நீரஜா வந்துட்டாளா? எப்படி இருக்கா? நல்லா தானே இருக்கா? கொஞ்சமாவது குண்டானாளா இல்லை அப்படியே ஒல்லியா தான் இருக்காளா என்று அவர் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போக, ஏற்கனவே கோபமாக இருந்தவளோ, அம்மா போதும் கொஞ்சம் நிறுத்துறியா, உன் அண்ணன் பொண்ணு நல்லா தான் இருக்கா, அவளை பார்த்து இன்னும் 1 வருஷம் கூட முடியல, அதுக்குள்ள ரொம்ப வருஷம் பார்க்காத மாதிரி உருகுற, இதுல உன்னோட பெரிய பொண்ணு வேற உன்னை விட ரொம்ப உருகுறா என்று வைஷ்ணவி கோபப்பட்டாள். ஏண்டி இப்படி கத்துற? பாவம், அவளே இப்பதான் வீட்டுக்கு வரணும்னு முடிவு பண்ணி வந்திருக்கா, அக்கறையா விசாரிச்சா இப்படி கோபப்படுற என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்த போதே நீரஜாவிடமிருந்து அழைப்பு வந்தது. நிரு தான் ஃபோன் பண்றா என்று சொல்லிக்கொண்டே, ஹலோ நிரு, அத்தை பேசுறேன்டா என்று அவர் நீரஜாவிடம் பேசினார். அத்தை எப்படி இருக்கீங்க? மாமா நல்லா இருக்காரா என்று அவள் விசாரிக்க, எங்களுக்கு என்னம்மா, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். ஆமா, உன்னோட பிரயாணம் எப்படி இருந்துச்சு? நீ எப்படி இருக்க அதை சொல்லு முதல்ல. இப்போதான் வைஷு வீட்டுக்கு வந்தா, அவகிட்ட உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன் என்று அவர் கூறவும், எனக்கு என்ன அத்தை, நான் நல்லா தான் இருக்கேன், இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வந்து உங்களை பார்க்குறா அத்தை என்று அவள் சொல்ல, அது வந்து நிரு, இன்னைக்கு தெரிஞ்சவங்க வீட்டு ரிசப்ஷனுக்கு நானும் உங்க மாமாவும் போலான்னு இருக்கோம், அதனால இன்னைக்கு உன்னை பார்க்க கூட வரல என்று அவர் சொல்ல, அப்படியா, இருக்கட்டும் அத்தை, நான் நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன், மாமாவை கேட்டுதான் சொல்லுங்க என்று போனை வைத்து விட்டாள். பாத்தியா, என்னமோ நிருவுக்காக உருக்குறேன்னு சொன்ன, ஊர்ல இருந்து வந்ததோ எவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறா பாரு. இப்ப மட்டும் இல்ல, போன்லயே என் கூட அடிக்கடி பேசுவா. இன்னைக்கே என்னை பார்க்க வரீங்கன்னு சொன்னான். நான் தான் ரிசப்ஷனுக்கு போறதுனால வர வேண்டான்னு சொல்லிட்டேன். நிரு எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கிறவ, அவ கூட நல்லபடியா பழகினா உனக்கும் அவளை பிடிக்கும், சரியா என்று கொஞ்சம் அறிவுரை வழங்கிவிட்டு சென்று விட்டார் சந்திரா. எல்லாருக்கும் வசிய வச்சிருக்காளா என்ன? எல்லாருக்குமே அவளை பிடிச்சிடுதே என்று வைஷ்ணவி மனதிற்குள் புலம்பினாள். என்னவோ வைஷ்ணவிக்கு ஆரம்பத்திலிருந்தே நீரஜாவை பிடிப்பதில்லை. சிறு வயதில் நீரஜா விடுமுறைக்கு சந்திரா வீட்டிற்கு வரும்போதெல்லாம் தன் அம்மா நீரஜாவையே கவனிப்பதாக வைஷ்ணவி நினைப்பாள். அவளிடம் கேட்டதற்கு, நிருவுக்கு அப்பா அம்மா இல்லை, அதனால அவ இங்க இருக்கிற வரைக்கும் நான் தானே பார்த்துக்கணும் என்று சொல்வார்கள். இதில் ஜானவியும் நிகேதனும் நீரஜாவுடன் தான் இருப்பார்கள். எல்லாரையும் விட சிறியவள் தான் வைஷ்ணவி. நீரஜாவை விட வைஷ்ணவி 1 வயது சிறியவள். அதனால் என்னவோ எல்லாரும் நீரஜாவையே கவனிப்பதால் வைஷ்ணவிக்கு அவளை பிடிக்காது. ஆனால் வைஷுவின் அப்பாவிற்கு வைஷு தான் செல்லம். ஆனால் படிப்பு விஷயத்தில் எப்போதும் நீரஜாவை தான் பாராட்டுவார். வைஷு, நீயும் நீரஜா மாதிரி நல்லா படிக்கணும் என்று சொல்லும் போது இவளுக்கு கோபமாக வரும். அதனால் விடுமுறைக்கு நீரஜா வீட்டிற்கு வரும்போதெல்லாம் வைஷ்ணவிக்கு எரிச்சலாக இருக்கும். அதே போல் முதலில் நிகேதனுடன் சஞ்சய் சென்னைக்கு வரும்போது வைஷ்ணவி தான் அவனை முதலில் பார்த்தாள். வைஷ்ணவி அப்போது ஹாஸ்டலிலிருந்து செமஸ்டர் லீவுக்கு வந்திருந்தாள். அப்போதே அவளுக்கு சஞ்சயை பிடித்திருந்தது. அப்போது நீரஜாவுக்கு படிப்பு முடிந்திருந்தது. ஆனால் நண்பர்களோடு வெக்கேஷனை என்ஜாய் செய்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி அவள் சென்னைக்கு வரவில்லை. சஞ்சயை நிகேதன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வரும்போதெல்லாம் வைசு
சஞ்சயிடம் பேசுவதற்கு முயற்சி செய்வாள். ஆனால் சஞ்சய் சரியாக பேச மாட்டான். இப்படி அவள் விடுமுறை முடிந்து திரும்பவும் ஹாஸ்டல் போக வேண்டியதாக இருந்தது. அப்போதுதான் நீரஜா சென்னைக்கு வந்தாள். அதன் பிறகு வைஷ்ணவி சென்னைக்கு வரும்போதெல்லாம் சஞ்சய் நீரஜாவை அடிக்கடி ஒன்றாக பார்த்தாள். வைஷுவிடம் பேசக்கூட யோசித்த சஞ்சய் நீரஜாவிடம் சிரித்து சிரித்து பேசுவதை பார்க்கும்போது வைஷ்ணவிக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் 2 பேரும் காதலிப்பதாக அவள் நினைத்தாள். அதனால் அவள் அமைதியாகவே இருந்தாள். இதில் அவள் படிப்பு முடிந்து சென்னைக்கு வரும்போதுதான் நிகேதன் ஜானவி கல்யாணமும் நடந்தது. அப்போது சஞ்சயும் நீரஜாவும் பேசிக்கொள்ளவே இல்லை. அதன் பிறகு கல்யாணம் முடிந்ததும் நீரஜா சிங்கப்பூர் போக முடிவு செய்தாள். நிக்கியும் ஜானவும் எவ்வளவு சொல்லியும் அவள் கேட்கவே இல்லை. நீரஜா சிங்கப்பூர் போன போதுதான் சஞ்சயும் வேலை விஷயமாக வெளியூர் சென்றிருந்தான். அவர்கள் இருவருக்கும் இடையே என்ன பிரச்சனை என்று யாருக்கும் தெரியவில்லை. வைஷ்ணவியோ இருவரும் சண்டை போட்டு ஒருவரை ஒருவர் பிரிந்திருக்க வேண்டும், இல்லை ஒருவர் காதலை சொல்லி மற்றவர் அதை நிராகரித்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். நீரஜா சிங்கப்பூர் சென்றதும் சஞ்சயிடம் வைஷுவும் நன்றாக பேசினாள். திரும்பவும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று அவள் நினைத்தாள். இதில் நிருவும் சிங்கப்பூரிலே இருக்க போவதாக சொல்ல அவள் வரவில்லை என்றால் சஞ்சய் தனக்கு கிடைத்து விடுவான் என்று வைஷு கணக்கு போட்டாள். ஆனால் இப்போது திடீரென்று நீரஜா வந்திருக்கிறாள். ஆனால் அதிலும் ஒரு நல்லது, அவள் வெற்றியோடு வந்திருப்பது. சஞ்சயை வெறுப்பேற்றுவதற்காக நீரஜாவும் வெற்றியும் காதலிப்பதாக சொன்னாலும் நிஜமாகவே அப்படி நடக்க வேண்டும், சஞ்சய் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று வைஷ்ணவி கடவுளிடம் வேண்டிக் கொண்டாள். அன்றைய அலுவலக சந்திப்பை வெற்றிகரமாக முடித்தான் சஞ்சய். பொதுவாகவே வியாபார திறமை மிக்கவன். இதில் இந்த 3 வருடம் நீரஜாவின் நினைவிலிருந்து தன்னை மீட்டெடுக்க இன்னும் வியாபாரத்தில் தன்னை தீவிரப்படுத்திக் கொண்டான். இப்போதும் அதே தீவிரத்தோடு சந்திப்பை முடித்தான். இது அவர்களின் புது தயாரிப்பை பற்றிய சந்திப்பு முடிந்து அவன் அறைக்கு வந்தவனை மீண்டும் சூழ்ந்து கொண்டது நீரஜாவின் நினைவுகள். அவளை பார்க்க சென்றவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே அவள். அன்று அவன் செய்தது தவறுதான். ஆனால் அன்று நீரஜா பேசியதும் தவறுதானே. ஆனாலும் அவள் மேலிருந்த கோபத்தை எல்லாம் மறந்து அவளை பார்க்க சென்றான். ஆனால் அவள் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. இதில் அந்த வெற்றியை வேறு கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறாள். அவன் வெறும் நண்பனாகத்தான் இருப்பான் என்ற மனம் சொன்னாலும் அவள் மனதில் இவனை பற்றி என்ன நினைத்திருக்கிறாள் என்பது தெரியாததால் வெற்றிக்கும் அவளுக்கும் காதல் அப்படி எதுவும் இருக்கக்கூடாது என்று சஞ்சயின் மனம் யோசித்தது. இவன் சிந்தனையை அறைக்குள் வந்த நிகேதன் கலைத்தான். டே மாப்பிள்ள, மீட்டிங் சக்சஸா முடிஞ்சிருச்சுடா, இனி அதுக்கான வேலையை உடனே பார்க்க வேண்டியதுதான் என்று சொல்ல ஆரம்பிச்சிடலாம் என்று மட்டும் கூறினான். டே என்னடா, நான் எவ்வளவு ஹாப்பியா பேசிட்டு இருக்கேன், நீ சொரத்தே இல்லாம பதில் சொல்ற என்று நிகேதன் கேட்க, ஒண்ணுமில்ல, கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு மச்சான், நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ ஆபீஸை பாத்துக்க என்று சஞ்சய் கூற, சரி மாப்பிள்ள, அதிசயமா நீயே வீட்டுக்கு போகணும்னு சொல்ற, போய் ரெஸ்ட் எடு, சரி போறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு போ என்று நிகேதன் கேட்க, என்னடா என்றான் சஞ்சய். ஏண்டா இதுவை ரிசீவ் பண்ண ஏர்போர்ட் வரைக்கும் வந்தியே, அவகிட்ட ஏண்டா ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை என்று அவன் கேட்க, அதை உன் தங்கச்சி கிட்ட கேட்க வேண்டியது தானே என்றான் சஞ்சய். கேட்டேனே, நீ சொன்ன பதில தான் அவ்வளோ சொன்னான். ஆமா, அப்ப என்னடா சண்டை உங்களுக்குள்ள என்று நிகேதன் கேட்கவும், அதை என்று அவன் சொல்ல வரும்போதே ஸ்டாப், அதையும் உன்னோட தங்கச்சி கிட்ட கேளுன்னு சொல்ல தானே வர, அவகிட்ட கேட்டா உன் ஃப்ரெண்டு கிட்டே கேளுன்னு சொல்லுவா, ஆக மொத்தம் 2 பேரும் சொல்ல போறதில்ல, ஆளை விடுங்கடா சாமி என்று நிகேதன் கையெடுத்து கும்பிட்டான். அதற்கு சஞ்சய் சிரித்து கொண்டே, டே மச்சான், உன்னோட தங்கச்சி என் மேல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கா. இதுல அவ இந்தியா வந்தப்பெல்லாம் நான் ஊர்ல இல்லாததால நான் செஞ்ச தப்புக்கு தான் அவளை பார்க்காம இருக்கிறதா நினைச்சுக்க கூடாதுல, அதான் அவ வரப்போறானதும் நான் ஏர்போர்ட்டுக்கு வந்தேன், மற்றபடி நான் எந்த தப்பும் செய்யல, அதனால அவ தான் என்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசணும், இதை நான் சொன்னதா அவகிட்ட சொல்லு, நான் வீட்டுக்கு கிளம்புற பை என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். ஒருவேளை நவி சொல்ற மாதிரி 2 பேரும் லவ் தான் பண்ணாங்களோ, அப்படி என்னதான் நடந்திருக்கும் உங்களுக்குள்ள, கொஞ்ச நாள் கவனிப்போம் 2 பேரும் என்னதான் செய்யறாங்கன்னு என்று நிகேதன் யோசித்தான். ஜெய்குட்டியோடு சிறிது நேரம் உறங்கிய நீரஜா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகி வெள்ளை நிற ஃபுல் சுடிதாரில் தயாராகி கொண்டிருந்தாள். பொதுவாக அவள் வழக்கமாக உடுத்துவது டாப், ஜீன்ஸ், லெகிங்ஸ், ஃபுல் ஸ்கர்ட் அது போன்ற உடைகள் தான். சுடிதார் எல்லாம் ஏதாவது நிகழ்ச்சிக்கு தான், புடவை என்ற ஒன்றின் பக்கம் கூட போக மாட்டாள். இப்போது அவள் சுடிதார் போட்டதே அம்பிகாவை பார்க்கத்தான். அம்பிகா சஞ்சயின் அம்மா. அவரை பார்க்கத்தான் இப்போது அவள் தயாராகி கொண்டிருக்கிறாள். அவருக்கு புடவை சுடிதார் போட்டால் தான் பிடிக்கும். அதற்காக மற்ற உடைகள் போட்டால் ஏதாவது சொல்வார் என்று இல்லை. இருந்தாலும் ஆபாசமாக சில பேர் உடுத்தி கொண்டு போவதை பார்த்து முகத்தை சுளிப்பார். இவளும் பொதுவாக அப்படி அணிவது இல்லை. இருந்தாலும் இப்போது அடிக்கடி சுடிதார் போடவும் பழகி கொண்டாள். இதெல்லாம் சஞ்சய்க்காக என்று இல்லை, அவளுக்கு அம்பிகாவை மிகவும் பிடிக்கும். அதனால் அவருக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள்வாள்.
சிறு வயதிலேயே அம்மாவை இழந்த அவளுக்கு தன்னிடம் பாசமாக பழகுபவர்களை பிடித்துவிடும். சந்திரா அத்தை ஜானவி போலவே அம்பிகாவும் இவளிடம் பாசமாக பழகுவார். நீரஜா தயாராகி கொண்டிருக்க அவளுக்கு தேநீர் கொடுக்க வந்தாள் ஜானவி. இன்றுதான் வந்தாள். அதற்குள் எங்கேயோ சில தயாராகி கொண்டிருந்தவளை பார்த்து கொண்டே டீயை நீரஜாவிடம் கொடுக்க, உன்னோட மொக்க டீயை எடுத்துக்கிட்டு வந்துட்டியா? நான் அம்பிகா ஆண்டியை பார்க்க போறேன். அவங்க எனக்கு இஞ்சி ஏலக்காய் எல்லாம் போட்டு மசாலா டீ கொடுப்பாங்க. அதனால இந்த டீயை நீயே குடி என்று நீரஜா கேலி செய்ய, அடிப்பாவி, தலைவலிக்கிற மாதிரி இருக்கு ஜானு, உன் கையால ஒரு காஃபி கொடு, தலைவலியெல்லாம் பறந்துடும்னு சொல்லுவல, அப்போ வச்சுக்கிறேன் என்று ஜானவி கோபப்பட்டாள். ஐயோ கோச்சுக்காத ஜானு, நீ காஃபி போடுறதுல எக்ஸ்பர்ட், ஆன்டி டீ போடுறதுல எக்ஸ்பர்ட், அதுக்கு தான் அப்படி சொன்னேன் என்று அவளை அனைத்து சமாதானப்படுத்தினாள். சும்மா சமாளிக்காத. ஆமா, என்ன வந்ததோ அம்பிகா அம்மாவை பார்க்க கிளம்பிட்ட? அவ்வளோ முக்கியமா உங்களை இன்னைக்கே பார்க்கணுமா என்ன என்று கண்ணடித்து கொண்டே கேலியாக கேட்டாள் ஜானவி. ஏன் இன்னைக்கு போய் பார்த்தா என்ன என்று நீரஜா கேட்க, இல்ல அம்மா அப்பாவை கூட பார்க்காம முதல்ல அவங்கள பார்க்கணும்னு கிளம்பிட்டியே, அதான் கேட்டேன் என்று ஜானவி கூறவும், எத்தனை தடவை சொல்றது, உன்னோட கற்பனை குதிரையை ரொம்ப ஓட விடாதேன்னு. அத்தைக்கு ஃபோன் பண்ணேன். அத்தையும் மாமாவும் வெளியே போறாங்களாம். அது மட்டும் இல்லாம ஆன்டிக்கு மெடிசன் நான் தான் இந்தியாவுக்கு வரும்போதே வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். அதை சாவகாசமாக எடுத்துக்கிட்டு போவாங்க. அதான் இன்னைக்கு ஆன்டியை பார்க்க போறேன். போதுமா விளக்கும் என்று நீரஜா கூறினாள். ஓ அப்படியா, சரி சரி போயிட்டு வா என்று ஜானவி கூறியதும், சரி வெற்றி என்ன செய்யறாரு என்றாள் நீரஜா. அவர் நல்லா தூங்குறாரு என்ற அவளது பதிலுக்கு, சரி வெற்றி எழுந்தா நான் வெளியே போயிருக்கிறதா சொல்லு. ஆமா ஜெய் எங்கே என்று கேட்டாள். இப்போதான் அவனுக்கு பால் கொடுத்து ஃப்ரெஷ் ஆக்கி விட்டேன் என்ற ஜானவி பதில சொன்னதும், அப்போ ஓகே, நான் ஜெயை கூட்டிகிட்டு போறேன். அப்படியே வரும்போது அவனை பார்க்க கூட்டிட்டு போய் விளையாட வச்சு கூட்டிட்டு வரேன் என்று நீரஜா சொல்லவோ, நிரு கார்ல தானே போற என்று கேட்டாள் ஜானவி. ஆமா பை, ஓகே என்று கூறிவிட்டு ஜெயை கூட்டிக் கொண்டு கிளம்பினாள். தனது அறையின் பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டே தனது அன்னை கொடுத்த மசாலா டீயை பருகிக் கொண்டிருந்தான் சஞ்சய். என்னடா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட என்று அவர் கேட்டதற்கு, நிகேதனிடம் சொன்ன தலைவலி என்ற பொய்யையே அவரிடமும் கூற, அவரோ சூடாக தேநீர் போட்டு கொண்டு வந்து கொடுத்தார். உண்மையாக தலைவலி இல்லை என்றாலும் இப்போது மழை தூறிக்கொண்டிருக்க அதற்கு அந்த சூடான தேநீர் இதமாக இருந்தது. அவனது அறையின் பால்கனி வீட்டின் வெளிகேட்டை பார்த்தார் போல் இருக்கும். அந்த கேட்டிலிருந்து வீட்டிற்கு வர கொஞ்சம் நடந்து வர வேண்டி இருக்கும். இரண்டு பக்கமும் தோட்டமும் நடுவில் நடைபாதையும் அமைந்திருக்கும். அந்த தோட்டத்தை தான் சஞ்சய் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். தோட்டத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாலும் இப்போ அவன் நினைவுகளை நீரஜாவே ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தாள். அவன்தான் முதலில் பேச வேண்டும் என்று அவள் சொன்னாலாமே. அவர்களுக்கு நடந்த பிரச்சனைக்கு பிறகு நிகேதன் திருமணம் முடிந்ததும் சஞ்சய் வெளியூர் சென்றிருக்க, நீரஜா சிங்கப்பூர் போக போகிறாள் என்ற செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்தான் அவன். அவனுக்கும் அவள் மீது கோபம் இருந்தாலும் எத்தனை முறை போன் செய்திருப்பான். ஒரு தடவையாவது அவள் அழைப்பை ஏற்றாளா? அதன் பிறகு போன் செய்வதை விட்டுவிட்டான். பின் ஜானவியின் வளைகாப்பிற்கு வர முடியுமா என்று தெரியவில்லை என்று அவள் சொன்னபோது தன்னால் தான் அவள் வர மறுக்கிறாளோ என்று அப்போதும் வெளியூருக்கு சென்றான். அவளும் வளைகாப்புக்கு வந்து போனாள். இப்போது என்னவென்றால் அவன் பேசவில்லை என்று குறைப்படுகிறாளாம். அவளை பார்த்ததிலிருந்து வேதனையாக இருந்த மனதிற்கு தோட்டத்தில் பூத்திருந்த வெள்ளைரோஜாவை பார்க்கும்போது இதமாக இருந்தது. தன் அம்மாவை சென்னைக்கு அழைத்து வருவதற்கு முன் அவர்கள் வசிக்கப் போகும் வீட்டில் தோட்டமெல்லாம் இருக்க வேண்டும் என்று தேடி தேடி இந்த வீட்டை வாங்கினான். அப்பா இருந்த பின் ஊரில் அவர்கள் பொழுதுபோக்கே தோட்டத்தை பராமரிப்பதுதான். அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் ஓரளவுக்கு தோட்டத்துடன் இந்த வீடு இருக்கவே அதை வாங்கினான். ஆனால் வேலை அதிகம் இருக்கவே அன்னைக்கு துணையாக தோட்டத்தை பராமரிக்க இவனால் முடியவில்லை. புதிதாக செடிகள் வாங்கவும் இல்லை. அம்பிகாவிற்கு இந்த ஊர் புதிது என்பதால் அவரும் அமைதியாக இருந்தார். அப்போதுதான் நீரஜா வந்தாள். முதலில் பார்த்தவுடனே அம்பிகாவுடன் அவள் ஒட்டி கொண்டாள். அவளுக்கும் தோட்டக்கலையில் ஈடுபாடு உண்டு. ஒரு நாள் அம்பிகாவுடன் வெளியில் போனவள் 4-5 ரோஜா செடிகளை வாங்கி கொண்டு வந்தாள். அன்று சஞ்சய் வீட்டில்தான் இருந்தான். இவர்களுக்கு உதவுவதற்காக அவனும் தோட்டத்திற்கு சென்றான். அவன் பள்ளம் தோண்டி கொடுக்க நீரஜா கையாலேயே ரோஜா செடிகளை நட சொன்னார் அம்பிகா. அவள் பேசிக்கொண்டே அந்த செடிகளை நட்டாள். ஆன்டி, எனக்கு ரோஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஒயிட் ரோஸ்னா சான்ஸே இல்லை. ஒயிட் மை ஃபேவரட் கலர். இந்த செடியில் பூ பூக்க ஆரம்பிச்சதும் ஃபர்ஸ்ட் பூ சாமிக்கு, செகண்ட் பூ எனக்கு. ஒயிட் ரோஸ்னு இல்லை, எந்த கலர் ரோஸ் பூத்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன். என்ன ஆன்டி, ஓகேவா என்று அவள் கேட்க, என்னம்மா உனக்கு இல்லாததா, நீ எப்போ வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் என்று அம்பிகா பதில் கூறினாள். தேங்க்ஸ் ஆன்டி, அப்படி என்னால் வர முடியலன்னு என்ன, சும்மாவா பந்தாவா, ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரோம். என்னோட அண்ணனும் உங்கள் பையனும் இருக்காங்களே, அவங்கள போஸ்ட்மேனாக ஆக்கிடலாம், என்ன சரியா என்று அவள் கேட்க, அம்பிகாவும் ஆக்கிட்டா போச்சு என்று சிரித்தார். என்ன பாஸ், டீல் ஓகேவா
என்று கைவிரல்களை மடித்து கட்டை விரலை மட்டும் உயர்த்தி அவனை பார்த்து அவள் கேட்க, இவனும் அதே போல் செய்து சிரித்துக்கொண்டே ஓகே என்றான். ஆனால் அந்த செடிகள் பூக்க ஆரம்பித்த போது அவள் இங்கு இல்லை. அம்பிகாவும் பூக்கள் பூக்கும் போதெல்லாம் இளையராஜாவை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார். இப்படி இன்று பூத்திருந்த வெள்ளைரோஜாவை பார்த்ததும் அவனின் தேவதையோடு இருந்த சுகமான நினைவுகளோடு அவன் பால்கனியில் நின்றிருக்க, வெள்ளைச்சுடிதாரில் உண்மையான தேவதை போல் எட்டி தெரிந்து கொண்டு அவன் தேவதை உள்ளே வர தான் காண்பது கனவா என்று சஞ்சய் குழம்பினான். மௌனம் 4. வெள்ளை நிற உடையில் வந்தவள் ஒருவேளை தனியாக வந்திருந்தால் கண்டிப்பாக இது கனவு என்றுதான் சஞ்சய் நினைத்திருப்பான். ஆனால் நீரஜாவோ ஒரு கையில் ஜெயை தூக்கி கொண்டும் இன்னொரு கையில் குடைப்பிடித்துக் கொண்டும் வரவே அவள் வருவது நிஜம் என்பதை உணர்ந்தான். ஆனால் கண்களைத்தான் அந்த தேவதையின் பக்கம் இருந்து வேறு பக்கம் திருப்ப முடியவில்லை. நீரஜாவும் அவனை பார்த்து விட்டாள். ஆனால் அந்த நொடியே அதிர்ச்சியாகினாள். இந்த சின்சியர் சிகாமணி இங்க என்ன செய்யறாங்க? விட்டா ராத்திரி கூட ஆஃபீஸ்லேயே இருப்பான் என்னோட ஃப்ரெண்டு. அவனோட அம்மா தனியாக இருக்காங்களேன்னு பார்க்குறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கான் நிக்கி. இவங்க என்னடானா இங்கே ஜாலியாக டீ குடிச்சிட்டு இருக்காங்க என்று அவள் யோசிக்க, சஞ்சய் நேரம் ஆஃபீஸில் இருப்பாங்க, இப்போவே போய் ஆண்டியை பார்த்துட்டு வரலான்னு வந்தா இவங்க இங்கே இருக்காங்க. சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாமே என்று நீரஜா மனதிற்குள் பேசிக்கொண்டே வந்தவள் வீட்டின் அழைப்பு மணியை அழுத்தினாள். சத்தம் கேட்டு வந்து கதவை திறந்த அம்பிகா நீரஜாவை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். நிரு, வா, இப்பயாச்சும் சிங்கப்பூர்ல இருந்து வரணும்னு தோணுச்சு. ஏய் ஜெய்குட்டி, அத்தை வந்ததும் அவங்களோட ஒட்டிக்கிட்டீங்களா என்று ஜெயை அவர் வாங்கி கொள்ள நீரஜா உள்ளே வந்தாள். என்ன ஆண்டி, எப்படி இருக்கீங்க? இப்போ ஹெல்த் எப்படி இருக்கு என்று அவள் விசாரிக்க, இப்போ நல்லா இருக்கேம்மா, உனக்கும் உன்னோட சிங்கப்பூர் டாக்டருக்கும் தான் நன்றி சொல்லணும் என்று அவர் பதில் கூறினார். என்ன ஆண்டி தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு? அவள் இங்கே சென்னை ஹாஸ்பிட்டல் வரப்போ உங்களை செக் பண்ணுறா. இங்கே மெடிசன் கிடைக்குமோ கிடைக்காதுன்னு அங்கேருந்தே கொடுக்குறா. அதை நான் எடுத்துகிட்டு வரேன். இல்லை நிக்கிய வர வச்சு கொடுக்குறேன். இது ஒரு வேலையா? நான் இங்கே வந்துட்டாலும் உங்களுக்கு தொடர்ந்து மெடிசன் வர ஏற்பாடு பண்ணிட்டேன் ஆண்டி என்று அவள் கொண்டு வந்த மருந்துகளை கொடுத்தாள். ஜெய்யும் இறங்கி விளையாட சென்றான். ஆமாம், போன வாரம் கோவிலில் ஜானுவை பார்த்தப்ப கூட நீ வரேன்னு சொல்லலையே, இன்னைக்கு தான் சஞ்சய் சொன்னான் என்று அவர் கூற, சும்மா ஒரு சர்ப்ரைஸ் தான் ஆண்டி, நேற்று தான் நிக்கிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் என்று அவள் பதில் கூறினாள். நீ தனியாக அங்கே சிங்கப்பூர்ல இருந்து கஷ்டப்படாம திரும்ப வந்தது சந்தோஷமா? இரு, உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வர நீரு என்று அவர் கூற, ஆமா ஆண்டி, உங்க டீ குடிச்சு எத்தனை நாள் ஆச்சு, உங்க டீ குடிக்கவே வந்தேன் என்று அவள் பதில் கூறினாள். டீ தரேன், அதுக்கு முன்னாடி சஞ்சய் வீட்டில் இருக்கான்னு மெதுவடை செய்யலான்னு மாவரைச்சேன், சூடாக போட்டுட்டு இருக்கேன் என்று அவளிடம் சொல்லிவிட்டு, சஞ்சய் இங்கே யார் வந்திருக்கா பாரு, நீரஜா வந்திருக்காடா என்று மேலே இருக்கும் அவனுக்கு குரல் கொடுத்தார். வரேம்மா என்று பதிலுக்கு அவன் குரல் கேட்டது. அதான் நான் வரும்போதே பார்த்தாங்களே, அப்ப கூட கீழே இறங்கி வரல, எல்லாம் திமிரு என்று அவள் முனக, மேடம் வந்ததும் நான் உடனே போய் பார்க்கணும். ஆனா அவளை கூப்பிட ஏர்போர்ட்டுக்கு போனாலும் மேடம் கிட்ட பேச மாட்டாங்க. அம்மாவை பார்க்க தானே வந்தா, அம்மாவை மட்டும் பார்த்துட்டு போகட்டும் என்று சஞ்சய் புலம்பினான். அம்பிகா தேநீரும் வடையும் எடுத்துக்கொண்டு வரும் வரையிலும் அவன் வரவில்லை. பின் திரும்பவும் அம்பிகா குரல் கொடுக்க அவன் இறங்கி வந்தான். வந்தவன் நீரஜாவை பார்த்து புன்னகைத்து விட்டு எதிரில் உள்ள சோஃபாவில் அமர்ந்தான். நீரஜாவும் அவனை பார்த்து புன்னகைத்து விட்டு அங்கு விளையாடி கொண்டிருந்த ஜெயை, ஜெய்குட்டி வாடா வடை சாப்பிடலாம் என்று அழைத்தாள். வடை ஆறுனதான் உனக்கு கொடுக்கலாமா, இப்போ நீ சாப்பிடு என்றார் அம்பிகா. இவள் எடுத்து சாப்பிட சஞ்சயும் எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். ஒரு வடையை எடுத்து இரண்டாக பிட்டு ஆற வைத்துக் கொண்டே, ஏமா நிரு, சிங்கப்பூர்ல தான் வேலை பார்க்க போறதா சொன்னேன், இப்போ திடீர்னு வந்துட்ட, இனி என்ன பண்ண போற என்று கேட்டார் அம்பிகா. எதுக்கு அங்கே தனியாக இருந்து ஒர்க் பண்ணணும்னு தோணுச்சு ஆண்டி, அதான் உடனே வந்துட்டேன். இனி நம்ம ஆஃபீஸ்க்கு போகலான்னு இருக்கேன் ஆண்டி என்று நீரஜா சொல்ல, ஓ இனி அப்போ தேவியின் தரிசனம் தினம் தினம் கிடைக்கும் என்று மனதில் நினைத்து சஞ்சய் மகிழ்ச்சி அடைந்தான். ஆண்டி, அப்புறம் நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ ஊருக்கு போகணும்னு சொன்னீங்களே, போயிட்டு வந்தீங்களா என்று கேட்டாள் நீரஜா. ஆரிய வடையை மிளகாயெல்லாம் இருக்கிறதா என்று பார்த்து அம்பிகா ஜெயிடம் கொடுக்க அதை அவன் வாங்கி கொண்டு திரும்ப விளையாட செல்ல, போயிட்டு வந்தம்மா நீரு, ஆனா ஏன் போகணும்னு இருக்கு என்றார் அவர். ஏன் ஆண்டி, என்னாச்சு என்று அவள் கேட்க, போன இடத்துல என் தம்பி பொண்ணு கேட்டு ஒரு வரன் வந்துச்சு. என் தம்பி என்ன சொல்றானா, சொந்தத்துல மாப்பிள்ள இருக்க ஏன்க்கா அசல்ல கொடுக்கணும், உன் வீட்டு மருமகளா என் பொண்ணு வரணும்னு ஆசைப்படுறேன், நீ என்னக்கா சொல்றேன்னு கேட்குறான்மா. நான் என்ன சொல்ல, சஞ்சய் கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு வந்தேம்மா. இவன் என்னடானா எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டான்னு சொல்றான். என் தம்பியோ அடிக்கடி ஃபோன் போட்டு என்னக்கா முடிவு பண்ணியிருக்கேன்னு கேட்குறான் என்று அம்பிகா சொன்னதை கேட்டு நீரஜா அதிர்ச்சி அடைந்தாள். அம்மா ஏன் இப்போ இதெல்லாம் இவகிட்ட சொல்றாங்க,
என்று இருந்தது சஞ்சய்க்கு. ஓ, சாருக்கு கல்யாணத்துக்கு பொண்ணெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சா? மந்த்ரா வைஷு இல்லாம இப்ப மாமா பொண்ணு வேறையா? இவங்களுக்கு சஞ்சய்னு யார் பேர் வச்சது? மன்மதன்னு பேர் வச்சிருக்கலாம் என்று அவள் எண்ணாலைகள் ஓடிக்கொண்டிருக்க, ஏமா நிரு, இவனுக்கு கல்யாண வயசு வந்தாச்சு, அப்புறம் கூட இவன் கல்யாணம் வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தமா? இவன் அப்பாவே போயில்ல, நான் தானே பொறுப்பா இருந்து இதெல்லாம் செய்யணும். ஊர்ல இருந்தாலாவது சொந்தக்காரங்க கூட இருக்கலாம். இங்க இவன் இல்லாம தனியா இருக்க வேண்டியிருக்குமா? எனக்கோ பேரன் பேத்தி கூட எல்லாம் விளையாடணும்னு ஆசை இருக்காதா? நீயே கேளுமா, ஏன் இவன் கல்யாணம் வேண்டான்னு சொல்றான்னு என்று அம்பிகா சொல்ல, என்ன செய்வதென்று நீரஜாவிற்கு தெரியவில்லை. இவர்களுடைய சண்டை பற்றி அம்பிகாவிற்கு தெரியாது. நீரஜா சிங்கப்பூரிலிருந்து வரும்போதெல்லாம் சஞ்சய் வேலை விஷயமாக ஊருக்கு சென்றிருப்பான். அப்போது அம்பிகாவை பார்க்க அவள் வந்தால், ஏம்மாம், நீ வர நேரம் பார்த்து சஞ்சய் ஊருக்கு போயிட்டானே, நீ வந்திருக்கிறத சொன்ன, அவனும் ஃபோன் பண்ணி பேசினானா என்று கேட்பார். இவளும் பேசின ஆண்டி என்று பதில் கூறுவாள். இப்போ ஆண்டி முன்னாடி இவனிடம் பேசிதான் ஆகணுமா என்று அவளுக்கு இருந்தது. ஏற்கனவே இவளை எப்படி வழிக்கு கொண்டு வரப்போகிறோன்னு இருக்கு, இதுல அம்மா கல்யாண மேட்டர் வேற பேசணுமா என்று இருந்தது சஞ்சய்க்கு. இவர்கள் இருவரும் சிந்தனையில் இருக்க, சஞ்சய், நான் கேட்டாதான் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற, நிரு கேட்கறதுக்காவது பதில் சொல்லிடா என்று அம்பிகா சஞ்சயிடம் கூறினார். இதற்கு மேலேயும் பேசாமல் இருக்க முடியாது என்று நினைத்த நீரஜா, என்ன பாஸ், அம்மா சொல்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே என்று கேட்க, அவனை பார்த்து அவள் நேருக்கு நேராக பேசியதில் மகிழ்ந்தவன் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று யோசித்தான். அம்மா, நீங்க யார்கிட்ட குறை சொன்னாலும் எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் என்று அம்பிகாவை பார்த்து பதில் கூறினான். நானே எல்லாத்தையும் மறந்து பேசினாலும் இவங்க பேசுறாங்களா பாரு, எல்லாம் திமிரு என்று மனதிற்குள் புலம்பினாள் நீரஜா. சரி ஆண்டி, அப்போ நான் கிளம்புறேன், கொஞ்ச நேரம் ஜெய்யை பார்க்கில் விளையாட வச்சு கூட்டிட்டு போகணும், அதான் என்று அவள் பதில் கூற, சரிம்மா நீ கிளம்பு என்றதும் இருவரும் ஜெயை தேட, அவன் கார்டனுக்கு போனான்மா, நான் போய் கூட்டிட்டு வரேன் என்று சஞ்சய் வெளியே சென்றான். அவன் போனதும், கவலைப்படாதீங்க ஆண்டி, நிக்கி கிட்ட சொல்லி பாஸ் கிட்ட கல்யாணத்தை பத்தி பேச சொல்றேன், சீக்கிரமே உங்க கூட சண்டை போட ஒரு ஆள் வந்துருவாங்க, அப்புறம் உங்களுக்கு ஜாலியா டைம் பாஸ் ஆகும் என்று அவள் கூற அம்பிகாவோ சிரித்தார். அம்பிகா சமையலறைக்குள் சென்றதும் இவள் சிந்தனையில் ஆழ்ந்து விட்டாள். என்னதான் அம்பிகாவுக்கு ஆறுதல் சொல்ல சஞ்சய் கல்யாணத்தை பற்றி பேசினாலும் ஒரு பக்கம் பயமாகவும் இருந்தது. சஞ்சய்க்கு வேறு பெண்ணோடு கல்யாணம் நடந்திருமா? ஏற்கனவே அந்த மந்த்ரா இப்போது வைஷுக்கும் சஞ்சயை திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் இருக்கும்போ என்று சந்தேகம் இருக்கிறது. இப்போது இவனின் மாமா பெண் வேறு, எப்படிதான் இந்த உமனாமுஜி எல்லாருக்கும் பிடிக்குதோ என்று அவள் நினைத்தாள். ஏனிரு, உனக்கு எப்படி பிடிச்சதோ அப்படிதான் என்று அவள் மனம் கேட்ட கேள்விக்கு அதுவே பதிலும் கூறியது. ஜெய் தோட்டத்தில் தனியாக பந்து விளையாடி கொண்டிருந்தான். அவனிடம் சென்ற சஞ்சய், டேய், இங்க நீ தனியா விளையாடிட்டு இருக்கியா, சம்மத்துட்டா நீ என்று கூற, ஆமா நான் சமத்து என்றது அந்த குட்டி. உடனே ஜெயை தூக்கி கொண்ட சஞ்சய், உன்னை பார்த்தாலே எனக்கு பொறாமையா இருக்குடா, உன் அத்தைக்கு நீ தானே ஸ்பெஷல், உன்னை பார்க்க தானே இந்தியாவுக்கு வரா, உன்னோடவே எப்பவும் இருக்கா, உன்னோட அத்தையை மயக்கி வச்சிருக்கடா என்று சொல்ல ஜெய் குட்டி சிரித்தான். ஜெய்கண்ணா, இந்த மாமாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா என்று ஜெயிடம் கேட்டான் சஞ்சய். அந்த கட்டியோ சரி என்று தலையாட்டி, எனக்கு சாக்லேட் வாங்கி தரியா என்று கேட்டான். என்னடா லஞ்சமா, உனக்கு சாக்லேட் என்னடா, டாய்ஸே வாங்கி தரேன், மாமா சொல்றது செய்வியா என்று அவன் கேட்க, டிஷும் கன் வாங்கி தரியா என்று ஜெய் கேட்டான். கண்டிப்பா, நான் வீட்டுக்கு வரும்போது கன் வாங்கிட்டு வரேன், அதை வச்சு நீயும் நானும் உங்க அப்பாவை டிஷும்னு சுடலாம், சரியா என்று சொல்ல, அப்புறம் நான் அத்தை உன்னை டிஷும் சொல்றோம் என்றான் ஜெய். அடப்பாவி, நீதான் எனக்கு பில்லனா என்றவன் அவனை கீழே இறக்கி விட்டுவிட்டு ரோஜா செடியிலிருந்து அழகாக பூத்திருந்த அந்த வெள்ளை ரோஜாவை பறித்தான். பின் கீழே குனிந்து ஜெயிடம், ஜெய்கண்ணா, இதை உன்னோட அத்தைக்கிட்ட கொடுக்குறியா என்று கேட்க சரி என்பது போல் ஜெய் தலையாட்டினான். முள்ளிருக்கும் இடம் படாதபடி சஞ்சய் அந்த பூவை ஜெயிடம் கொடுக்க அந்த பூவை எடுத்துக்கொண்டு ஜெய் உள்ளே ஓடினான். டேய் பாத்துடா என்று சஞ்சய் பின்னே ஓட நேராக அந்த பூவை எடுத்துக்கொண்டு போய் நீரஜாவிடம் கொடுத்தான் ஜெய். அப்போது வந்து அம்பிகா, அடடே, நானே உனக்கு ரோஜா பறிச்சு கொடுக்கணும்னு நினைச்சேம்மா, அதுக்குள்ள இந்த குட்டி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டானா என் செல்லம் என்று அம்பிகா குனிந்து ஜெயின் கணத்தை பிடித்து முத்தம் கொடுத்து சொன்னார். ஆமாம்மா, ரோஜா வேணும்னு கேட்டான், நான் பறிச்சு கொடுத்தேன், அதை அவனோட அத்தைக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கான் என்று சஞ்சய் சொன்னதும் ஜெய்குட்டி அவனை திரும்பி பார்த்தான். நீரஜாவும் சஞ்சயை பார்த்துவிட்டு பின் ஜெயிடம் திரும்பி, ஜெய்குட்டி, அத்தைக்கு பூ எடுத்துட்டு வந்தீங்களா என் செல்லம் என்று கன்னத்தில் முத்தமிட்டாள். போனா போகுதுன்னு பேசினா திரும்பி பேசல, இதுல ஒயிட் ரோஸ் கொடுத்து சமாதானமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று நீரஜா மனதில் நினைத்தவள் அந்த ரோஜாவை கைப்பையில் வைக்கப் போனாள். அவள் பூவை தலையில் வைப்பாள் என்ற ஆசையோடு பார்த்திருந்த சஞ்சய்க்கு ஏமாற்றமாக போக, எதுக்குமா அதை பேக்ல வைக்கிற, தலையில வச்சுக்கோ என்று அம்பிகா கூறினார். இருக்கட்டும் ஆண்டி, நான் அப்புறம் வச்சுக்கிறேன்
என்று அவள் பதில் கூற, எப்போ நைட்டு தூங்கும் போதா? இப்பவே வச்சுக்க. இங்க பாரு, இன்னைக்கு வெள்ளை கலர்ல ட்ரெஸ் வேற போட்டுட்டு வந்திருக்க. இதுக்கு இந்த ரோஜா மேட்சா இருக்கும் என்று சொல்லிவிட்டு காதூரமாக அந்த ரோஜாவை அவர் வைத்து விட்டார். மனதிற்குள் மகிழ்ச்சி அடைந்தான் சஞ்சய். அப்போ நான் கிளம்புற ஆண்டி என்றவள் சஞ்சயை பார்த்து தலையை மட்டும் மாட்டிவிட்டு, இது ஆன்டிக்காக மட்டும்தான், நான் பேசினா கூட நீங்க பேசல, இனி நீங்களா பேசுற வரைக்கும் நான் பேசுறேங்கன்னா பாருங்க என்று மனதில் நினைத்து கொண்டு கிளம்பினார். எத்தனை முறை ஃபோன் பண்ணியிருப்பேன், அப்பெல்லாம் பேசாம என்னை சித்திரவதை செஞ்சல, இப்போ நீ பேசினதும் நான் பேசணுமா என்று நினைத்து சஞ்சய் அவன் அறைக்கு சென்றான். மறுநாளே அவளிடம் பேசத்தானே போகிறான். மௌனம் 5. மேலச்சத்தம் கொட்ட சஞ்சய் அவன் மாமன் மகளுக்கு தாலி கட்டினான். திடுக்கென்று விழித்தாள் நீரஜா. சே, கனவா? ஏண்டா இப்படியெல்லாம் கனவு வருதோ? எனக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணம் நடப்பது போல கனவெல்லாம் வரக்கூடாதா என்று சலிப்போடு படுக்கையிலிருந்து எழுந்தாள். மணியை பார்த்தால் 8 என்று காட்டியது. ஐயோ, இவ்வளோ நேரம் தூங்கிட்டோமா? இன்னைக்கு ஆஃபீஸ் போகலான்னு நினைச்சோமே. சரி, நிக்கி கிளம்பிக்கு போறதுக்குள்ள நாமளும் கிளம்பணும் என்று மனதில் நினைத்து கொண்டே குளிக்க சென்றாள். இரவெல்லாம் சஞ்சய், மந்த்ரா, வைஷு, அப்புறம் முகம் தெரியாத அவளின் மாமா பொண்ணு சஞ்சய் கல்யாணம் பற்றி அம்பிகா பேசியது எல்லாவற்றையும் சிந்தித்துக் கொண்டிருந்ததால் சீக்கிரம் உறக்கம் வரவில்லை. அப்புறம் எப்போது உறங்கினாள் என்று தெரியவில்லை. அதன் பலன்தான் காலையிலேயே இந்த கனவு. காலை கடன்களை முடித்து குளித்து தயாராகி அவள் மாடியிலிருந்து இறங்கி வரும்போது ஜானு நிகேதனுடன் பேசிக்கொண்டே வெற்றி சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அதை பார்த்த நீரஜா, என்னோட கெஸ்டா வந்திருக்கான், நான் வரதுக்குள்ள சாப்பிட்டுட்டு இருக்கான், சாப்பிட்றது, தூங்குறது, வெட்டியா பேசி மொக்க போடுறது, இந்த 3 மட்டும்தான் ஒழுங்கா செய்வான் போல என்று கேலியாக நினைத்தாள். சினிமாவில் வருவது போல் ஒரு காமெடி ஃப்ரெண்டாகத்தான் வெற்றியை நீரஜா நினைத்து கொண்டிருக்கிறாள். ஆனால் பின்வரும் நாட்களில் அவன் வில்லங்கமாகவும் மாறக்கூடும் என்று அவளுக்கு தெரியுமா என்ன? ஒரே அலுவலகத்தில் ஒன்றாக வேலை பார்த்து நண்பர்களாக மாறியவர்கள்தான் இருவரும். ஒரு நாள் திருமணம் செய்து கொள்ள விருப்பப்படுவதாக நீரஜாவிடம் வெற்றி தெரிவித்தான். அவள் சஞ்சயை மனதில் வைத்து அவனை மறுத்தாள். அவனும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பின்னும் நட்பாக பழகினான். அவனே அதை பற்றி கவலை கொள்ளாததால் நீரஜாவும் அவனுடன் நட்பாக பழகினாள். அப்போது வேலையை விட்டு இந்தியா செல்ல போவதை நீரஜா சொல்ல, தனக்கும் இந்தியாவில் வேலை இருக்கிறது, உன்னோடு வரலாமா என்று அவன் கேட்டதும் நீரஜாவிற்கு மறுக்க முடியவில்லை. அவனையும் இந்தியாவிற்கு அழைத்து வந்தாள். இந்தியாவில் இருக்கும் நண்பர்களுடன் புதிதாக தொழில் ஆரம்பிக்கும் வேலையாகத்தான் வெற்றி இந்தியாவுக்கு வர முடிவெடுத்தான். அப்படியே நீரஜாவின் குடும்பத்தாரோடு பழகி அவர்கள் விருப்பத்தோடு திரும்பவும் நீரஜாவிடம் திருமணம் பற்றி பேச வேண்டும் என்பதுதான் அவனது எண்ணம். ஆனால் இங்கு வந்த பின்புதான் அவனுக்கு நீரஜா வசதியான வீட்டு பெண் என்று தெரிந்தது. அவள் குடும்பத்தை பற்றி பேசியிருக்கிறாள் தான். ஆனால் அவள் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவள் என்றுதான் அவன் நினைத்திருந்தான். ஆனால் இங்கு வந்து இவளை பற்றி தெரிந்ததும் அவளின் பணத்தின் மேல் மோகம் வரும் என்று வெற்றிக்கே இப்போது தெரியுமா என்ன? குட் மார்னிங் கைஸ் என்று சொல்லிக்கொண்டே அங்கு வந்தாள் நீரஜா. குட் மார்னிங் நீரஜ். ஏ, என்ன இவ்வளோ லேட்டாக எழுந்திரிச்சு வர? நான் சாப்பிட்டே முடிச்சிட்டேன். சாரி, உனக்காக வெயிட் பண்ண முடியல. நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க சேலம் வரைக்கும் போக வேண்டியிருக்கு, அதான். அப்போ வரட்டுமா நீரஜ் என்றான் வெற்றி. ஐயோ, இவன் வெளியே கிளம்புறான் போல, அது தெரியாம தப்பா நினைச்சிட்டேனே என்று மனதிற்குள் வருத்தப்பட்டவள் அவனிடம், ஏன் வெற்றி, அதுக்குள்ள உன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகணுமா? ஒரு 2-3 நாள் கழிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போகலாமே என்றாள். இல்லை நீரஜ், நான் இப்போதான் லீவில் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃப்ரெண்டு 2 நாளுக்கு அப்புறம் டெல்லிக்கு போயிடுவான், அதான் இப்போவே போய் பார்க்கணும் என்றான் அவன். கார் வேணும்னா எடுத்துட்டு போங்களேன் வெற்றி என்றான் நிகேதன். இருக்கட்டும் நிக்கி, ரொம்ப தூரம் எல்லாம் கார் ஓட்டினதில்லை, நான் கால் டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் செங்கல்பட்டுலேருந்து வரான், நாங்கள் 2 பேரும் கோயம்பேட்டில் மீட் பண்ணிக்கிறதா பிளான், அதான் காரில் வேண்டாம் என்றான். பார்த்து வெட்டி, நைட்லேருந்து விடாமல் மழை துருக்கிட்டே இருக்கு, கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க என்றான் நிகேதன். சரி நிக்கி, நான் பார்த்து போயிட்டு வரேன். சரி நீரஜ், நான் வர 2 நாள் ஆகும், பாய் என்று சொல்லும்போதே கால் டாக்ஸியிலிருந்து அழைப்பு வந்தது. டாக்ஸி வந்துடுச்சு போல, நான் கிளம்புறேன் என்று விடை பெற்றான் வெற்றி. அவன் சென்றதும், என்ன நிரு, வெற்றி வேலையை விட்டுட்டு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறாராமே, இவ்வளோ நேரம் அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் அப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சஞ்சய நானும் நல்ல ஐடியாஸ்லாம் தரணும்னு சொல்லிட்டு இருந்தாரு என்று நிகேதன் கூற, ஆமா நிக்கி, அப்படி ஒரு ஐடியா இருக்கு வெற்றிக்கு, அப்போ ஏதாவது ஹெல்ப் கேட்டா செய் நிக்கி என்றாள் அவள். கண்டிப்பா நீரு என்று அவன் சொல்லவும், அதற்குள் ஜானுவோ, என்ன நீரு தூங்கிட்டு இருப்பேன்னு பார்த்தா குளிச்சு ரெடியாகி வர, இப்போ காபி தரவா இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றியா என்று கேட்டாள். காஃபி வேண்டாம் ஜானு, நான் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட்றேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா என்று அவள் பதில் கேள்வி கேட்க, இல்லை இனிமே தான் என்றார்கள். அப்போ எல்லாரும் ஒன்றா சாப்பிட்லாம், உட்காருங்க என்றவள், நிக்கி நீ ஆஃபீஸ் போயிட்டு இருப்பேன்னு நினைச்சேனே என்று கேட்டாள்.
இல்லடா, நீதான் போகணும். இன்னைக்கு ஜெய் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகணும். அதான் இப்போ போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவேன் என்று அவன் சொல்ல, ஏன் ஜெய்க்கு என்னாச்சு ஜானு என்று பதறினாள். உன்னோட நிரு, கொஞ்ச நாள் முன்னாடி ஜுரம்னு டாக்டர் கிட்ட போனோம்ல, அப்போவே ஜுரம் சரியானாலும் 2 வாரம் கழிச்சு இன்னொரு தடவை வாங்கன்னு சொன்னாங்க. நானே போயிடுவேன், மழையாக இருக்கிறதுனால நீ கார் ஓட்டிட்டு போகாத, நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு நிக்கி சொன்னார் என்று ஜானவி கூறினாள். ஓ அப்படியா நிக்கி, நான் இன்னைக்கு ஆஃபீஸ் வரலான்னு இருக்கேன். அதான் ஜெய்க்கு ஏதாவதுனா நானும் ஹாஸ்பிட்டல் போகலான்னு பார்த்தேன் என்று அவள் கூற, என்ன நீர் அவசரம், இப்போ தானே வீட்டுக்கு வந்த, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வரலாமே என்று அவன் கேட்டான். இல்லை நிக்கி, வீட்லேயே இருந்தால் போர் தான், அதான் ஆஃபீஸ்க்கு வரலான்னு இருக்கேன். நான் சிங்கப்பூர் போனப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு வரலாமே, ஏன் சிங்கப்பூர் போகணும்னு கேட்டேன், இப்போ ஏன் அவசரம்னு கேட்குற என்று அவள் சொல்லவும், இல்லை நீரு, நீயும் சஞ்சயும் சரியாக பேசிக்கிறதே இல்லை, இதில் நீ இப்போவே ஆஃபீஸ்க்கு வரணுமா என்று அவன் கேட்கவும், அதெல்லாம் நான் சஞ்சய் கிட்ட பேசிட்டேன் என்று அவள் சொன்னதும் மற்ற இருவரும் வியப்பாக பார்த்தார்கள். ஏன் அப்படி பார்க்குறீங்க என்றாள் நீரஜா. ஒன்றும் இல்லை, நேற்று தான் சஞ்சய் சொன்னான், நீ தான் அவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கதாவும், நீ தான் முதல்ல பேசணும், அதான் நீயே பேசிட்டேன்னு சொன்னதும் அவன் இப்போ எதுவும் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சுக்கிட்டியா என்று நிகேதன் கேட்டான். அடப்பாவி, எதுவும் நான் நிக்கி கிட்ட சொல்லாததால நீங்கள் என் மேலே தப்புன்னு சொல்லி வச்சிருக்கீங்களா? நீங்கள் பண்ண தப்பு என்னன்னு நிக்கி கிட்ட நான் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இல்லை? என்னது, நான் ஃபஸ்ட்டு பேசணுமா? ஐயோ, நீங்கள் இப்படி சொல்லியிருப்பீங்கன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து ஆன்ட்டிக்காக உங்ககிட்ட பேசிட்டேனே. இருக்கட்டும், நேற்று நான் நினச்ச மாதிரி நீங்களா பேசுகிற வரைக்கும் நானா பேச போகிறதில்ல என்று திரும்பவும் மனதிற்குள் முடிவெடுத்தாள். நான் கேட்ட கேள்விக்கு நீரஜா என்ன பதில் சொல்லப் போகிறாள் என்று நிகேதனும் ஜானுவும் அவளையே பார்த்து கொண்டிருக்க, அதை உணர்ந்த அவள், நான் ஒன்றும் அதுக்காக சஞ்சய் கிட்ட பேசல, பாவம் ஆன்ட்டி, அவங்களுக்கு எங்கள் சண்டையெல்லாம் தெரியாது. சஞ்சய் கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறாம்மா, நீ கொஞ்சம் சொல்லக்கூடாதான்னு கேட்டாங்க, அதான் ஏன் கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறீங்கன்னு கேட்டேன் என்று அவள் கூறியதும் திரும்பவும் இருவரும் வியப்பாக பார்த்து கொண்டார்கள். பின் ஜானவியோ, என்னது, அம்பிகாமா சஞ்சய் கல்யாணம் ஏன் பண்ணிக்கலன்னு உன்கிட்ட கேட்க சொன்னாங்களா? நான் அம்பிகாமாவை பார்த்தா சொல்கிறேன், எங்கள் வீட்டு பொண்ணுக்கு 26 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறான், நீங்கள் கொஞ்சம் சொல்லக்கூடாதான்னு கேட்குறேன் என்றாள் அவள். ஜானு, நான் என்னோட அண்ணன் அவனுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டேன்னு நீ என்னை இப்படி கல்யாணம் செஞ்சுக்க சொல்லி பழி வாங்கக்கூடாது என்றாள் அவள். நான் பெற்ற பெருகம் இவ்வையகம் பாலிசின்னு வச்சுக்கோயேன் என்று சிரித்தாள் ஜானு. அப்போ அடுத்த ஜென்மமும் இதே நிக்கிய கட்டிக்கிட்டு இன்பம் பெறணும்னு சாபம் கொடுத்துருவேன் என்று நீரஜா சொன்னதும், ஐயோ வேண்டாம், நான் உங்ககிட்ட கல்யாணம் பற்றி பேச மாட்டேன் என்று ஜானவி பதறினாள். ஏய் போதும் போதும், உங்கள் 2 பேர் நடுவில் மாட்டக்கூடாது, இந்த நிக்கியை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியல, என்னை மாதிரி ஒரு அண்ணனும் என்னை மாதிரி ஒரு புருஷனும் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் என்றான் நிகேதன். நிரு, நம்மளை கடவுள் தான் காப்பாற்றணும் என்று ஜானு சொன்னதும் நீரஜா சிரித்தாள். போதும் நிரு, கிண்டல் எல்லாம், நான் சீரியஸாகவே கேட்குறேன், இன்னும் நீ கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறது சரியில்லை, உனக்கு நல்லபடியாக கல்யாணம் செஞ்சு வைக்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. எங்கள் கல்யாணம் அப்போவே தங்கைக்கு கல்யாணம் பண்ணாமல் இவன் பண்ணிக்கிறான் பாருன்னு நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாம் பேசினாங்க. நீ அப்போ கல்யாணம் வேண்டான்னு சொன்னதாலையும் மாமா நவி கல்யாணத்துக்கு அவசரப்பட்டதாலையும் என் மேலேயும் நவி மேலேயும் நம்பிக்கை இருக்கிறதாலையும் தான் நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். ஆனால் இன்னும் நீ எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கிறது சரியில்லை நிரு என்று ஒரு அண்ணனாக அவள் மீது நிகேதன் அக்கறையாக பேசினான். எனக்கு புரியுது நிக்கி, இப்போதானே நம்ம ஆஃபீஸ்க்கு வரப்போகிறேன், இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடு, நானே அப்புறம் கல்யாணம் பற்றி பேசுகிறேன் என்று நீரஜா அவனிடம் கூறினார். சீக்கிரம் நீ கல்யாணத்துக்கு ஒத்துப்பண்ணி எதிர்பார்க்குறேன் என்று நிகேதன் சொன்னதும், எப்படி திரும்பவும் சஞ்சயோட நட்பாக பழகி எப்படி தன் காதலை புரிய வைக்கப் போகிறோம் என்று நீரஜா சிந்தித்து கொண்டிருக்க, நிரு, நீ இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு வரப்போகிறதா சொன்னல, நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக அங்கே தான் போகிறேன், நீ ஆஃபீஸ்லேருந்து நேராக அங்கே வந்துடுறியா என்று அவள் சிந்தனையை கலைத்தாள் ஜானு. நீரஜா பதில் சொல்வதற்கு முன் நிகேதனே, இன்னைக்கு முதல் நாள் என்பதனால நிரு ஆஃப் டே ஒர்க் பண்ணட்டும், உடனே வீட்டில் விட்டுட்டு அப்புறம் நிறுவை கூட்டிகிட்டு நாங்கள் 2 பேரும் அங்கே லஞ்சுக்கு வரோம், அப்புறம் ஈவினிங் எல்லாரும் கிளம்பிடலாம் என்று கூறினார். அதற்கு நீரஜாவும் ஒத்துக்கொள்ள பின் இருவரும் அலுவலகம் கிளம்பினர். அவர்கள் இருவரும் அலுவலகம் வந்ததும், நிரு, சஞ்சய் வந்திருப்பான், நீ போய் அவனை பாரு, விஜி ஏதோ ஃபைலில் சைன் பண்ணணும்னு சொன்னாங்க, அதுக்கு தான் நான் வந்தேன், நான் போய் அவங்க வந்துட்டாங்களான்னு பார்க்குறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டான் நிகேதன். ஐயோ, இவன் பாட்டுக்கு போயிட்டானே, நானா போய் எப்படி சஞ்சய் கிட்ட பேசுவேன் என்று அவள் சிந்தித்து கொண்டே அவள் அவன் இருக்கும் அறைக்கு போக, அவன் அரைவாசலுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த அவனின் பிஏ என்ன வேண்டும் என்று ஆங்கிலத்தில் கேட்டார். அவளை பார்த்து அதிர்ந்தாள் நீரஜா. வெள்ளை வெளியர் என்று மாவு பொம்மை போல் இருந்தாள் அவள். எவ்வளவு கிளாமராக கட்ட முடியுமோ அவ்வளவு கிளாமராக புடவை கட்டியிருந்தாள். புடவை கட்டினாலே மதிப்பு வர வேண்டும், ஆனால் அதை கூட எவ்வளவு சிக்கனமாக கட்ட முடியுமோ அப்படி கட்டுகின்றனர் என்று நினைத்தவள், இவள் தான் சஞ்சயின் பிஏவா? முன்பு வேற ஒருத்தி இருந்தாலே, இவள் என்ன இப்படி கிளாமரா ட்ரெஸ் பண்றா என்று நினைத்தவனின் மனதில்
இந்த விஷயம் நேருட இன்னும் கொஞ்சம் நேரம் இவளை பார்க்காத நேரு, அப்புறம் இன்னைக்கு நைட் இவ கனவுல சஞ்சயோட டூயட் பாடப்போறா என்று அவளிடமிருந்து இவள் பார்வையை எடுக்கும்போது திரும்பவும் என்ன வேண்டும் என்று அந்த பெண் ஆங்கிலத்தில் கேட்டாள். இவள் சஞ்சயை பார்க்க வேண்டும் என்று சொன்னதும் அப்பாயின்மெண்ட் இருக்கா என்று அந்த பெண் கேட்டாள். ஐயா அப்பாயின்மெண்ட்டோட தான் எல்லாரையும் பார்ப்பாரா என்று மனதில் நினைத்து கொண்டு நீரஜா பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லுங்க என்று கூறிவிட்டு காத்து கொண்டிருக்க, ஹே நீரஜா எப்படி இருக்க, எப்போ சிங்கப்பூர்லேருந்து வந்த என்று விசாரித்தாள் நிகேதனின் பிஏ விஜி. ஹாய் விஜி, நான் நேற்று தான் சிங்கப்பூர்லேருந்து வந்தேன். என்ன இப்போ தான் வரீங்களா, நிக்கி நீங்கள் வந்திருப்பீங்கன்னா அவன் கேபினுக்கு போனான் என்று கூற, அப்படியா, என்ன பண்ண நீரஜா, மழையால லேட் ஆகிடுச்சு என்றாள் விஜி. அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க விஜி, உங்கள் குட்டி எப்படி இருக்கான் என்று அவள் விசாரிக்க, என்ன குட்டியா, அவன் இப்போ 7th படிக்கிறான் என்றாள் விஜி. ஓ, நான் அவன் 4வது படிக்கும்போது பார்த்தது, அதான் அவனை என்ன குட்டியாவே நினச்சிட்டு இருக்கேன் என்று நீரஜா பதில் கூற, பரவாயில்ல, இன்னைக்கு மழைனதும் அவனுக்கு ஸ்கூல் லீவ், வீட்டில் மாமியாரும் இல்லை, தனியாக இருந்தால் மழையிலேயே ஆட்டம் போடுவான், அதான் முக்கியமான வேலை இருக்கவே ஆஃபீஸ்க்கு வந்தேன், ஆஃப் டேக்கு அப்புறம் வீட்டுக்கு போகணும். ஆமாம், நீ என்ன இங்கே நின்றுருக்க என்று விஜி கேட்க, இல்லை விஜி, இன்னிலேருந்து நானும் ஜாயின் பண்ணுறேன், அதான் சஞ்சயை பார்க்கணும், அவரோட பிஏ சஞ்சயை பார்க்க பர்மிஷன் கேட்க போயிருக்கா, அதான் நின்றுட்டுருக்கேன் என்று அவள் கூற, குட், நீயும் ஆஃபீஸ்க்கு வரப்போறியா, வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்கும் போதே அந்த பெண் சஞ்சயின் அறையிலிருந்து வெளியே வர, ரேகா மேடம் யாருன்னு தெரியாமல் நிற்க வச்சிருக்க, அவங்க நம்ம நிகேதன் சாரோட சிஸ்டர், இந்த கம்பெனியில் அதிக ஷேர் இவங்களோடது, இந்த கம்பெனியே இவங்க பேரில் தான் இருக்குது தெரியுமா, இனி இப்படியெல்லாம் செய்யாதே என்றாள் விஜி. ஓ சாரி மேம், சார் உங்களை வர சொன்னார் என்று சொல்லிவிட்டு அவள் இருப்பிடத்தில் அமர்ந்து விட்டாள். என்ன விஜி, இந்த ஆஃபீஸை பார்த்துக்கிறது சஞ்சயும் நிக்கியும், என்னை பற்றி பெருசாக பேசுகிறீங்க என்று விஜயிடம் சொல்லி கொண்டிருக்கும் போதே அங்கே வந்த நிகேதன், விஜி இப்போதான் வரீங்களா, எந்த ஃபைலில் சைன் பண்ணணுமோ அதை எடுத்து வைங்க, நான் சஞ்சயை பார்த்துட்டு வரேன் என்று கூறி அவளை அனுப்பி வைத்தான். பின் நீரஜாவிடம் திரும்பி, என்ன நீரு, நீ இன்னும் சஞ்சயை பார்க்கலையா என்று கேட்க, பாஸ் அப்பாயின்மெண்ட்டோட தான் பார்ப்பாராமே, அவரோட பிஏ தான் நிற்க வச்சுட்டா, என்ன நிக்கி, இவ்வளோ அழகான பொண்ணு சஞ்சயோட பிஏ, ஆனால் உனக்கு இன்னும் விஜய் தான் பிஏவா என்று கேலி செய்தாள் நீரஜா. ஏம்மா, நான் அவி கூட சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கலையா என்றவன், சஞ்சயை பொறுத்த வரைக்கும் நல்லா வேலை செய்யணும், இந்த பொண்ணு எப்படி இருந்தா என்ன, நல்லா வேலை செய்வா, அதான் சஞ்சய் வேலை பிஏவா வச்சிருக்கான், மற்றபடி சஞ்சய் ஒரு சாமியார்மா என்றதும், நான் உங்களுக்கு மன்மதன்னு பேர் வச்சா நீ உன்னோட ஃப்ரெண்டுக்கு சாமியார்னு பேர் வைக்கிறியா, நான் ஃப்ரெண்டு தான் நீ என்று நினைத்து கொண்டு புன்னகையோடு சஞ்சயின் அறையில் நுழைய இவர்களை நிமிர்ந்து பார்த்த சஞ்சய் அவள் சிரிப்பதை பார்த்து அவனும் புன்னகைக்க முகத்தை சுழித்து ஒழுங்கு காட்டிவிட்டு அவன் எதிரில் அமர்ந்தாள். அதை பார்த்து மேலும் அவனுக்கு சிரிப்பு வர அதற்குள் நிகேதனோ, சஞ்சய் நிறுவனிலிருந்து வேலையில் ஜாயின் பண்ணுறா, அவளுக்கு இப்போ என்ன வேலை கொடுக்கலாம் என்று கேட்டான். அவள் என்ன செய்ய நினைக்கிறாளோ அதையே செய்யட்டும், இதில் நான் என்ன சொல்ல என்று சஜய் சொல்லவும், ஏன்னிக்கு நான் இந்த ஆஃபீஸில் எம்டியாக உட்காந்து நிர்வாகம் பண்ணணும்னு நினைக்கிறேன், உன்னோட ஃப்ரெண்ட் அவர் பதவியை விட்டு கொடுப்பாரான்னு கேளு என்று நீரஜா இருவரையும் பார்த்து கேட்க, நீ என்னோட இதே சிம்மாசனத்தில் ராஜகுமாரியாக உட்காந்துருக்க, நீ சொன்னால் உனக்கு அடிமையாகவே இருப்பேன், இந்த எம்டி பதவியை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று மனதில் நினைத்தவன், இந்த கம்பெனியோட ஓனரே மேடம் தான், அவங்க கேட்டால் எம்டி பதவியை விட்டு கொடுக்க மாட்டேனா என்றான் வெளிப்படையாக. சரி சரி, ஏதோ கம்பெனிக்கு லாபம் வரதால போனா போகுதுன்னு உன்னோட ஃப்ரெண்டே எம்டியாக இருக்கட்டும், எனக்கு என்ன வேலைன்னு கேளு நிக்கி என்று அவள் கேட்க, மச்சான் நம்ம ப்ராடக்ட்டுக்கு புதுசாக ஆட் ரெடி பண்ணணும், அதுக்காக ஆட் ஏஜென்சிலேருந்து இன்றைக்கி ஆள் வராங்க, நமக்கு எப்படி ஆட் வேணும்னு சொல்லணும், அதனால் அவங்க கூட மீட்டிங் இருக்குது, அதை இவ்வளோ அட்டன் பண்ண சொல்லு, அப்புறம் என்ன வேலை கொடுக்கறதுன்னு பார்க்கலாம் என்றான் சஞ்சய். ஏய் சூப்பர், எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு, நான் அவங்க கூட பேசி சூப்பரான ஆட் ரெடி பண்ணுறேன், இந்த முறை நம்ம ப்ராடக்ட் சூப்பராக சேல் ஆக போகுது என்று நீரஜா மகிழ்ச்சியடைய, நிரு நீ கொஞ்சம் வெளியேறு என்று அவளை வெளியே அனுப்பிய நிகேதன், மாப்பிள்ள என்னடா இந்த வேலையை அவகிட்ட கொடுக்குற, அவள் ஏதாவது சொதப்பப்பறா, நீயே இதெல்லாம் செய்யலாம்ல என்று கேட்டான். அவள் செய்வாடா, அவளுக்கு புது புது ஐடியாஸ் எல்லாம் வரும், நம்ம ஃபஸ்ட் ஆட் போட்டோமே அது நீரஜா என்கிட்ட சொன்ன ஐடியா தான், அதை ஏஜென்சி கிட்ட சொன்னேன், அவங்க இன்னும் அதில் சேர்க்க வேண்டியதை சேர்த்து ஆட் ரெடி பண்ணிட்டாங்க, அது சக்ஸஸாக தானே ஆச்சு என்றான் சஞ்சய். ஏய் இந்த சீக்ரெட்டை இப்போதான் ரிலீஸ் பண்ணுற, இது நிறு கொடுத்த ஐடியாவா, பரவாயில்லையே என்றவன் தன்னை விட தன் தங்கையின் திறமையை பற்றி சஞ்சய் தெரிந்து வைத்திருப்பதை நினைத்து வியப்பானான். அதன் பின் வெளியே வந்தவன், என்ன நீரு சஞ்சய் கிட்ட பேசுகிறதா சொன்ன, பார்த்தா அப்படி தெரியலையே என்று கேட்டான். அதை உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கேளு என்று அவள் சொன்னதும், அம்மா ஆளை விடுங்க, உங்கள் 2 பேர்கிட்டையும் நீ இதை பற்றி நான் கேட்கவே மாட்டேன் என்று கையெடுத்து கும்பிட்டான் நிகேதன். பின் அனைவரும் வேலை பார்க்கும் இடத்திலேயே அவளையும் அமர வைத்து, இரு உனக்கு நாளைக்கு கேபின் ரெடி பண்ண சொல்கிறேன், அது வரைக்கும் இங்கே வேலை பாரு, இந்தா இதில் நாம் இது வரைக்கும் என்னென்ன ஆட் கொடுத்தோமோ
அதோட டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு இரு. ஆட் ஏஜென்சிலேருந்து ஆள் வந்ததும் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்புறம் நீ மீட்டிங் அட்டன் பண்ண. நான் என்னோடய ஒர்க் முடிச்சுட்டு கிளம்புறேன். மதியம் வந்து உன்னை அழைச்சிட்டு போகிறேன் என்று அவளிடம் சொல்லிவிட்டு எல்லோருக்கும் அவளை அறிமுகப்படுத்திவிட்டு அவன் வேலையை முடித்துவிட்டு பின் சஞ்சயிடம் சொல்லிவிட்டு நிகேதன் கிளம்பினான். சஞ்சயும் நீரஜாவும் அவரவர் வேலையில் மூழ்கிவிட மழையும் விடாமல் பெய்து அதன் வேலையை செய்து கொண்டிருந்தது.